யாரு மகிழ்ச்சியில உச்ச கட்டத்தை அடைய முடியும்? மகிழ்ச்சியினுடைய உச்ச கட்டத்தை நாம் என்ன செய்யணும்? அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மகிழ்ச்சியினுடைய உச்ச கட்டத்தை ஏதோ சந்தோஷப்படணும் அல்ல, ஒரு மகிழ்ச்சி ஆகணும் அல்ல, மகிழ்ந்து கழிக்கும். மகிழ்ந்து கழிக்கும். இப்போ அந்த மகிழ்ச்சியில என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். உயர்கட்ட மகிழ்ச்சி, என்ன சொல்ல போனா உச்சகட்ட மகிழ்ச்சியை நாம் அடையணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். இப்போ அந்த உச்சகட்ட மகிழ்ச்சி யாருக்கு கிடைக்கிறன்னா, அவரை தேடுகிறவர்கள் அப்படின்றார். அவரை தேடு. இப்போ தேடுகிறது அப்படின்னா அவர் கிட்ட போகிறது, ஆண்டவர் கிட்ட போகிறது. யார் ஆண்டவரோடு ஒரு நெருங்கி வர விரும்புகிறாங்களோ அவங்க தான் அந்த மகிழ்ச்சியுடைய உச்சக்கட்டத்தை அவங்க என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். மகிழ்ச்சியினுடைய உச்ச கட்டத்தை யார் அடைய முடியும்னா, ஆண்டவரிடத்துல கிட்டி வரும், ஆண்டவரிடத்துல நெருங்கி வர்றவங்க, இல்லை ஆண்டவரோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்றவங்க. ஆண்டவரோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அந்த மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். மகிழ்ச்சி உச்சக்கட்டத்தை அடைய முடியும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள், இப்போ அவருக்கு பின்னாடி போறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. யாருக்கு பின்னாடி போறதுக்கு? ஆண்டவராக இருக்கிற இயேசுவுக்கு பின்னாடி போறதுக்கு நிறைய கூட்டம் என்ன செய்யுது? இருக்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு? ஆண்டவருக்கு பின்னாடி போறதுக்கு. ஆண்டவருக்கு பின்னாடி போற திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து, எங்க வந்து? அவரிடத்தில் வந்து. அவரிடத்தில் எவ்வளவோ பேர் வராங்க. ஆனா எவ்வளவோ பேர் வந்தாலும் எங்க வர விருப்பம் இல்லைன்னா, ஆண்டவரோடு ஒரு நெருங்கி வருவதற்கு என்ன செய்யல? விரும்பல. ஆனா ஒருத்தனை சொல்லுது, அப்பொழுது அப்படி ஒருவன் வந்து, இல்லையா? குஷ்டரோகி ஒருவன் வந்து, எங்க வந்து? ஆண்டவருக்கு அருகில வந்து, ஆண்டவருக்கு பக்கத்துல வந்து, ஆண்டவருக்கு ஒரு நெருக்கத்தை என்ன செய்யணும்? நான் எல்லாரை போல நான் பின்னாடி போக விரும்பல, நான் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க விரும்புறேன்னு சொல்லி ஒருத்தனுக்கு என்ன தோணுது? ஒருத்தனுக்கு என்ன தோணுது? நான் பின்னாடி போற கூட்டத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் இருந்துடக்கூடாது. பின்னாடி போற கூட்டத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது, இல்லையா? பின்னாடி போற கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. எதுக்கு பின்னாடி போற கூட்டம்? ஒன்று பின்னால போற கூட்டம், இன்னொரு பின்னாடி போற கூட்டம். பின்னால போற கூட்டம் இருக்குது, இயேசுவுக்கு பின்னாடி போற கூட்டம் இருக்கு, இல்லையா? புரியல? சரி. அப்ப பின்னாடி போற கூட்டமா என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம இருந்துடக்கூடாது, இல்லையா? பின்னால போற கூட்டமா இருந்துடக்கூடாது. என்னப்பா? பின்னாடி போற கூட்டமா என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. இயேசுவுக்கு பின்னால போற கூட்டமாகவும் இருந்துடக்கூடாது. சொல்ற அர்த்தம் புரியல? சொல்ற அர்த்தம் புரியல தானே? பின்னால போற கூட்டமும் இருந்துடக்கூடாது, இயேசுவுக்கு பின்னாடி போற கூட்டமும் இருந்துடக்கூடாது. பைபிள் சொல்லுது, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். பின்னாடி போறாங்க, இல்லையா? பின்னாடி என்ன செய்ய நிற்கிறாங்க? போய் நிற்கிறாங்க. பின்னாடி போய் நிற்கிறாங்க. எங்க போய் நிற்கிறாங்க? பின்னாடி போய் நிற்கிறாங்க, இல்லையா? எங்க போய் நிற்கிறாங்க? பின்னாடி போய் நிற்கிறாங்க. அதுல 2 அர்த்தங்குது. விளங்கினவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், விளங்காதவங்க விட்டுருங்க. பின்னாடி போய் நிற்கிறாங்க. சரி, அடுத்தது அப்பொழுது அப்படின்னா இப்போ அதோட முடிச்சிருக்கணும். ஆனா அப்பொழுதுனா ஒருத்தனை பத்தி மட்டும் தனிப்பட்ட விதத்தை எழுதுறார். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து, எங்க வந்து? ஆண்டவரிடத்தில் வந்து, இல்லையா? அந்த ஆண்டோடைய இடத்துல வந்து அப்படின்ற எந்த எல்லை அப்படின்னா, அவரை அப்படின்னா அவர் பாதத்துல விழக்கூடிய அளவுக்கு பக்கத்துல. எவ்வளவோ ஜனங்க வராங்க, எல்லாரும் இப்படிதான் வராங்க. எல்லாருக்கும் தூரமா இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா எங்க வரணும் ஆசை இல்லை?
பக்கத்துல வரணும், நெருங்கி வரணும். ஆண்டவரோடு என்ன செய்யணும்? ஒரு நெருக்கத்துக்குள்ள வரணும், ஆண்டவரோடு நெருங்கி நிக்கணும், ஆண்டவரோடு நெருங்கி பழகணும். அப்படின்ற எல்லைக்குள்ள என்ன செய்ய விரும்பல, வர விரும்பல. இன்னும் சொல்ல போனா, என் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற எல்லைக்குள்ள நான் என்ன செஞ்சிடணும்? வரணும். நம்ம சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற எல்லைக்குள்ள என்ன செய்யணும்? நான் வரணும்னு ஆண்டவர். நிறைய பேருக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. ஆனா எங்க தான் போறாங்க? இயேசுவுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா என் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற எல்லைக்குள்ள என்ன செஞ்சிடணும்? நான் வந்துடணும். ஆண்டவர் சத்தத்தை நம்ம கேட்கிற ஒரு எல்லை இருக்கு, நம்ம சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற ஒரு எல்லை இருக்கு. நம்ம சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற ஒரு எல்லை இருக்கு, ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிற ஒரு எல்லை இருக்கு. பட் அந்த எல்லைக்குள்ள வந்தாதான் அந்தந்த சத்தங்கள் என்ன செய்யப்படும்னா கேட்கப்படும். இப்ப என் சத்தம் கேட்கணும் அப்படின்னா, இப்ப எங்கேயோ என்ன செய்ய முடியாது, எங்கேயோ இருந்தா என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது இல்லையா? இன்னும் சொல்ல போனா எங்கேயாவது இருந்து என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. எதுக்கு? அந்த அந்த சத்தத்தை தெளிவா கேட்கிற எல்லைக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தெளிவா கேட்க முடியும். எங்க? ஒரு சபைக்குள்ளே இருந்தாலும் பேசுற சத்தம் எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது? எல்லா இடத்திலும் இருக்கிறவங்களுக்கு தெளிவா என்ன செய்யாது? கேட்காது இல்லையா? முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமா கேட்கும், சென்ட்ரல் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமா கேட்கும், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமா கேட்கும் இல்லையா? எல்லாருக்கும் கேட்கும் சத்தம். எல்லாருக்கும் நான் சொல்ற பேசுற மைக்கில் பேசுறேன், ரொம்ப தூரம் வரைக்கும் சத்தம் கேட்கும். ஆனா என்ன பேசுறாங்கன்னு புரியாது இல்லையா? அப்ப என்ன பேசுறாங்கன்ற கேட்கிற சத்தத்தின் எல்லைக்குள்ள வராத வரைக்கும் நீ மகிழ்ச்சியில சந்தோஷப்பட முடியாது. இன்னும் மகிழ்ச்சியில உச்சக்கட்டத்தை அடைய முடியாது. ஒரு மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தை என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. அவருக்கு பின்னாடி நிறைய பேர் போறாங்க, அவருக்கு பின்னாடி நிறைய பேர் போறாங்க. அவர் என்ன செய்யறாரு யாருக்கும் தெரியாது. அவர் என்ன செய்யறாரு யாருக்கும் தெரியாது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மை சென்னாய் சுத்தமாக்க உம்மால ஆகும் என்றான். அப்படின்னா இயேசு அப்படின்னா இப்போ இவன் சத்தம் யார் கையில யாருக்கு கேட்குது? இப்ப இவன் சத்தத்தை கேட்கிற எல்லைக்குள்ள, என் சத்தம் எந்த எல்லைக்கு போனா ஆண்டவர் கேட்க முடியுமோ அந்த எல்லைக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான் இல்லையா? அப்ப ஆண்டவரோடு எந்த அளவுக்கு நெருங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சு வந்துட்டான்? நெருங்கி வந்துட்டான். ஒரு குஷ்டரோகி இல்லையா? ஒரு குஷ்டரோகி எப்படி இருப்பான் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? ஒரு குஷ்டரோகி எப்படி இருக்குமா, அவனால எப்படி நடக்க முடியும், அவனால எப்படி இருக்க முடியும், அவனால எப்படி உட்கார முடியும் அப்படின்னு எப்போ இவன் வரான் அப்படின்னா 3 நாளா இயேசு என்ன செய்யறார்? மலையிலேறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி நிற்கிறார். மலை பிரசங்கம் இல்லையா? 3 நாளா பிரசங்கம் கேட்டு இருக்கிறாங்க ஜனங்க இல்லையா? இப்போ 3 நாளா முடிச்சுதான் என்ன செய்யறாரு? இவன் ஆண்டவர் கீழே இறங்கி வரார் இல்லையா? ஆண்டவர் கீழே இறங்கி வரார். அப்ப கீழே இறங்கி வந்த உடனே அவருக்காக ஒருத்தர் என்ன செஞ்சு நிற்கிறான்? அப்படி காத்து இருக்கிறான். அவன் கீழே இறங்கி வந்த உடனே அப்படி எப்போ வருவாரு, எப்போ வருவாரு அப்படின்னு காத்து. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அப்ப அவரிடத்துல வந்து என்ன செய்ய விரும்புறாங்க? நான் எல்லாரும் போல பின்னாடி போக என்ன செய்யல, நான் விரும்பல. நானும் ஒரு பெயரளவுல ஒரு கிறிஸ்தவனை வாழ என்ன செய்யல, விரும்பல. நான் ஒரே நாள் கிறிஸ்தவனை வாழ விரும்பினாலும் தேவ சத்தத்தை கேட்கிற எல்லைக்குள்ள, இல்ல ஏன் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற எல்லைக்குள்ள நான் என்ன செய்ய விரும்புறேன்? நான் வாழ விரும்புறேன் அப்படின்றது நம்முடைய விருப்பம் இல்லையா? சரி, இப்ப அவன் யாரா இருக்கிறான்? குஷ்டரோகியா இருக்கிறான் இல்லையா? இந்த எல்லைக்குள்ள வந்த உடனே அடுத்த வசனம் கையை நீட்டி அவனை தொட்டு, அப்படின்னா இப்ப எந்த எல்லைக்குள்ள அவன் வந்துட்டான்? இப்ப இயேசுடைய கை அப்படி நீட்டான் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 3 அடி கேப், 2 அடி கேப்புக்குள்ள என்ன செஞ்சுட்டான்? அவன் வந்துட்டான் இல்லையா? இப்ப 2 அடி இடைவெளி தான் இயேசுக்கு அவனுக்கு என்ன செய்யுது? இருக்குது. சோ அவர் தொடக்கூடிய எல்லைக்குள்ள அவன் வந்துட்டான் இல்லையா? சரி, இவன் இது வழக்கு ஏன் அவன் குஷ்டரோகியாவே வாழ்றான்? அதே இல்லையா? இது வரைக்கும் அவன் என்னமா வாழ்றான்? குஷ்டரோகியாவே வாழ்றான் இல்லையா? அப்ப வேதனையோடய வாழ்றான் இல்லையா? குஷ்டரோகம் வேதனையா சந்தோஷம்? வேதனையிலும் வேதனை. ஐயோ, அது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேதனை இல்லையா? அவ்வளோ பெரிய வேதனையை அனுபவிக்கிறான் இல்லையா? அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நான் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு காரணம்
ஏன்னா அவன் சொல்ற வார்த்தை, நீ உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும்ன்றான் இல்லையா? அப்ப ஆண்டவரை பற்றி அவன் முழுமையா அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆண்டவரை பற்றி இவர் தான் என்னை சுத்தமாக்க முடியும், இவர் தான் என்னை சுகமாக்க முடியும், இவர் தான் என்னை விடுதலையாக்க முடியும். இது இயேசுவுடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டம். எது? இப்ப இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் என்பது இயேசுவுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்டம் இல்லையா? 3ஆம் அதிகாரத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, 4ஆம் அதிகாரத்துல உபவாசம் பண்ண போயிட்டாரு, 4ஆம் கடைசில இருந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார், 5ஆம் அதிகாரத்துல பிரசங்கம் பண்றார் இல்லையா? 3 நாள் என்ன செய்யறார்? பிரசங்கம் பண்ணி முடிச்ச போது 8ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்குது. அப்ப இயேசு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பம், இயேசு ஊழியத்துக்கு வந்த அப்போ இப்பதான் அவர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். யாரு? ஆண்டவரை இயேசு. ஆனா இவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா அந்த 3 அதிகாரத்திலையும் சுகத்தை பத்தியோ விடுதலையை பற்றியோ அற்புதத்தை பத்தியோ என்ன செய்வே இல்லை. ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேசல. விடுதலையை பற்றி பேசல, சுகத்தை பத்தி பேசல, நன்மையை பத்தி ஒண்ணுமே பேசல. முழுக்க முழுக்க பேசுறது எல்லாமே எதை பத்தி தான் பேசுறாரு? பரலோகத்தை பத்தி பேசுறார். பரலோகத்தை பத்தி பேசுறார். நம்ம செய்யற காரியம் எப்படி இருக்கணும்னு பேசுறார். முதல் அதிகாரத்தை என்ன பேசுறாரு? பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் யார் போக முடியும்னு பேசுறார் இல்லையா? ரெண்டாவது அது என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, சோ அந்த பரலோகத்துக்கு போகிற மனுஷன் எப்படி செயல்படணும் அப்படின்னு பேசுறார் இல்லையா? மூணாவது என்ன பேசுறாரு? பரலோகத்துக்கு போக முடியாத போறதுக்கு அவன் என்ன செஞ்சா பரலோகம் போக முடியாது அப்படின்னு பேசுறாரு. முதல் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் என்ன பேசுறாரு? யார் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு பேசுறார் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் அந்த பரலோகத்துக்கு போறவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுறார் இல்லையா? 3ஆம் அதிகாரம் அந்த பரலோகத்துக்கு போறவன் என்ன செய்யக்கூடாதுன்னு பேசுறாரு. மண்டே ஆற்றங்க, அது மட்டும் புரியுது சரியா? முதல்ல என்ன பேசுறாரு? ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், அவன் பரலோக ராஜ்யம் அவங்களுடையது அப்படின்னு ஆரம்பிச்சு அதை பத்தி பேசுறார் இல்லையா? 6ஆம் அதிகாரத்துல வலது கை செய்யறத இடது கை என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி தாரப்பத்தை என்ன செய்யாத, ஊதாத அப்படின்றார் இல்லையா? எல்லாருக்கும் என்ன செய்யாது? எல்லாருக்கும் தெரியற மாதிரி என்ன செய்யாத, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாம் போடாத அப்படின்னார் இல்லையா? நேற்று உங்களுக்கு ஒரு செய்தி போட்டீங்களா? அது வேற பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதை பார்க்க உங்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை இல்லையா? அதை பார்க்கறதுங்களுக்கு அந்த செய்தி ஒன்று நேற்று குரூப்பில் போட சொல்லி இப்படி தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம். எனக்கு இப்போ எங்கள் குரூப்பை பார்க்கவே நேரம் இல்லை, இந்த குரூப்பை பார்க்க எங்கே நேரம் இருக்கும்? நேரம் இருக்காது சரியா? உட்காந்து கொஞ்சம் மண்டையை போட்டு மைண்டை போட்டு பனாயில் ஊற்றி கழுவிட்டு உட்காந்து கேளுங்க. அந்த செய்தியை கொஞ்சம் என்ன செய்யுங்க, மண்டையில் பிணையெல்லாம் போட்டு கொஞ்சம் கழுவிட்டு உட்காந்து என்ன செய்யுங்க, அதை கேளுங்க. அநேக விஷயங்களை அதில் பேசியிருக்காங்க, அநேக விஷயங்களை தலைமை சபையில் அது பேசியிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு சரி நேரம் என்ன செய்ய முடியாது, இதுலையாவது ஓகேன்னா மக்கள் நேரம் வரதுங்களுக்கு நேரங்கள் இல்லை இல்லையா? அதனால் இப்படியாவது உட்காந்து என்ன செய்யட்டும், கேட்கட்டும் அப்படி தான் போட்டோம். அதை கூட என்ன செய்ய முடியல, கேட்கறதுக்கு நேரம் பண்ணால் ஒன்றும் செய்யறதுக்கு பண்ணவே முடியாது சரியா? இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு விளங்கி இருக்குது. இன்னைக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? என்னென்னக்கு மொத்தம் அந்த செல்லில் என்னென்னக்குது அத்தனையும் என்ன செய்கிறீங்க, அத்தனையும் யூஸ் பண்ணுறீங்க. பண்ணுறோன்னு சொல்லல, பண்ணுறீங்கன்ற இல்லையா? ஏன்னா நமக்கு அது கிடையாது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? நீயே வலையில போ மாற்றன்றார். என்ன சொல்றாரு? நீயே என்ன செய்யற, உன்னை பற்றி மொத்த டீட்டெயிலும் என்ன செஞ்சிடும், எல்லாம் பண்ணிச்சு. எதை வச்சு? உன்னுடைய ஃபேஸ்புக்கு, உன்னுடைய வாட்ஸ்அப்பு, உன்னுடைய அந்த குரூப்பு இந்த குரூப்பு என்னென்ன இருக்குதோ மொத்தத்தையும் பயன்படுத்துறல்ல, மொத்தமாக என்ன போயிடுச்சு, அவன் கண்ட்ரோல் இருக்குது. அதை வச்சு என்ன செய்வானா, நீ எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, உன் பேரை சொன்னால் போது நீ எங்கே இருக்கிற, எங்கே போக போகிற, என்ன பண்ணுற, மொத்த டீட்டெயில் என்ன செஞ்சிருமா அப்படி சொல்லிடும். அப்படின்றத ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் பேசியிருக்காங்க. இதுக்கு பிறகு என்ன வரும், அதுக்கு பிறகு என்ன வரும், இதுக்கு பிறகு என்ன வரும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆதாரமாக பேசியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் இதையாவது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு போட்டேன். எனக்கு அதை கூட கேட்க நேரம் இல்லை, ஒன்றும் செய்வேன் முடியாது சரியா? அதனால் பார்த்துக்கோங்க, கத்தவங்களை என்ன செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புனா, அப்போ இவனால அவனுக்கு ஒன்று புரியுது. என்ன புரியுது? பரலோக ராஜ்யம் யார் போக முடியும் அப்படின்னு பேசுறார் இல்லையா? ரெண்டாவது என்ன பேசுறார்? உன் வலது கைக்கு செய்யறது இடது கை தெரியக்கூடாது. உன் வீட்டில் போய் என்ன பண்ணு, கதவை அடைச்சி ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டார் இல்லையா? மூணாவது என்ன பேசுறா? பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேற ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. சுய விருப்பத்தை செய்யறவன் பரலோகத்துக்கு போக அவன் கர்த்தாவே கர்த்தாவேன்னு இங்கே கூப்பிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். எங்க வீட்டிலேயே உட்காந்து என்ன செய்யலாம், கர்த்தாவே கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு என்ன செய்யலாம், எங்க வீட்டிலேயே உட்காந்து அவன் கூட்டம் கிடக்கணுமே தவிர அவன் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு பேசிட்டான். இதை தான் பேசுறாரு இந்த 3 அதிகாரத்துல இல்லையா?
முதல் அதிகாரத்துல யார் போவாங்கன்னு பேசுறாரு? பரலோகத்துக்கு போகணும்னு பேசுறாரு. யார் போவாங்கன்னு பேசுறாரு? ரெண்டாவதும் எப்படி இருக்கணும்னு பேசுறாரு. மூணாவது எப்படி இருந்தா போக மாட்டேன்னு பேசுறாரு இல்லையா? இதை தான் பேசுறாரு தவிர அற்புதத்தை பத்தி என்ன செய்யல? ஒரு வார்த்தையை கூட பேசல. ஒரு வார்த்தையை கூட பேசல. அதிசயத்தை பத்தி ஒரு வார்த்தையை கூட பேசல. நன்மையை பத்தி ஒரு வார்த்தையை கூட பேசவே இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்தா, ஐயா என்னை சுத்தமாக்கும் மழைதான் முடியும் அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னா, இப்ப அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நான் இது வரைக்கும் இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்ன்றது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நான் இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு என்ன காரணம், இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம், இவ்வளவு வருத்தப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இல்லையா? இதை பேசுறதுக்கே நான் 1.25 மணி நேரம் போராடி நிற்கிறேன் சரியா? இப்ப இதை பேசுறதுக்கு 1.25 மணி நேரம் போராடி நிற்கிறேன். 1.25 மணி நேரம் என்ன செய்ய முடியுது? புரிய முடியுது. அப்ப அவன் சொல்றான், என்ன சொல்றான்? அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நான் இவ்வளவு என் வாழ்க்கையான வேதனையை சந்திப்பதற்கு என்ன காரணம், என்ன காரணம்? எல்லாரும் பின்னாடி போறத போல நானும் பின்னாடி போனேன்னா என் வாழ்நாள் முழுவதும் நான் எதில் தான் இருந்து ஆகணும் போல இருக்கு, வேதனையில தான் இருக்கணும் போல இருக்குதுன்றத அவன் புரிஞ்சுட்டான். யார் புரிஞ்சுட்டான்? அந்த குஷ்டரோகி புரிஞ்சுட்டான் இல்லையா? அப்ப அது எல்லாரும் பின்னாடி போறாங்க. இவர் என்ன செய்யறாரு? இவன் என்ன பண்ணிருக்கணும்? எல்லாம் போனாக்க இவன் என்ன செய்யணும்? கூட்டத்தோட கூட்டமா போயிருக்கணும் இல்லையா? அவன் புரிஞ்சு போச்சு. இந்த கூட்டத்தோட கூட்டமா போய் 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 தான் நான் என்ன செஞ்சு நிற்கிறேன்? இவ்வளவு வேதனையை நான் சந்திச்சு நிற்கிறேன். எங்க போய் போய்? கூட்டத்தோட கூட்டமா போய், கூட்டத்தோட கூட்டமா போய், கூட்டத்தோட கூட்டமா போய் இல்லையா? எங்க போய்? அது எங்கேயோ போய், அது எங்கேயோ கூட்டத்தோட கூட்டமா போய் இல்லையா? கூட்டத்தோட கூட்டமா போய் இல்லையா? அது போயா பேயான்னு தெரியல இல்லையா? அது ஒரே ஒரு கால இடத்துல அது பேயா மாறிடும் இல்லையா? போய் அப்படின்றதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு காலை மட்டும் எடுத்துட்டா அது பேயா மாறிடும். அது போயா பேயான்னு தெரியல. அவன் புரிஞ்சு போச்சு, நான் கூட்டத்தோட கூட்டமா போறதுனால தான் எனக்கு என்ன ஆகி போச்சு. இப்ப எல்லாரும் 3 நாளா வந்தாங்க. இவனை என்ன பண்ணிட்டான்? இவனும் வந்துட்டான் இல்லையா? எப்படி வந்தா? எல்லாரும் போறாங்க, நம்மளும் என்ன செய்யலாம்? போலான்னு வந்தான் இல்லையா? கூட்டத்தோட கூட்டம் என்ன செஞ்சுட்டான்? இவனும் போயிட்டான். எங்க போயிட்டான்? 3 நாளா போயிட்டான். 3 நாள் கூட்டத்தை என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். எல்லாரும் கேட்கிற மாதிரி இவனும் என்ன செஞ்சுட்டான்? இவனும் கேட்டுட்டான் இல்லையா? எல்லாரும் வர மாதிரி இவனும் என்ன செய்யறான்? போ வரான் இல்லையா? ஒன்னேவன் அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? எல்லாரும் போற மாதிரி நானும் போனேன்னா என் வாழ்நாள் முழுவதும் இதே வேதனை தான் இருக்கணும்ன்றதான் புரிஞ்சுக்கிட்டான். இதே வேதனை தான் என்ன செய்யணும்? இருக்கணும்ன்றது என்ன செஞ்சுட்டான்? அவன் புரிஞ்சுட்டான். யாரு? அந்த குஷ்டரோகி இல்லையா? அந்த குஷ்டரோகி என்ன புரிஞ்சுக்கிட்டான்? அந்த குஷ்டரோகி என்ன புரிஞ்சுக்கிட்டான்? போ என் வேதனைக்கு என்ன காரணம், என் வேதனைக்கு என்ன காரணம் அப்படின்றத அவன் புரிஞ்சுட்டான் இல்லையா? என் வேதனைக்கு என்ன காரணம் அப்படின்றத என்ன செஞ்சுட்டான்? அவன் ஈஸியா புரிஞ்சுட்டான். புரிஞ்சுட்டானா? ஈஸியா என்ன செஞ்சுட்டான்? அவன் ஈஸியா புரிஞ்சுட்டான். என் வேதனைக்கு என்ன காரணம். என்ன காரணம்? எல்லாரும் போற மாதிரி நானும் போனேன் அப்படின்னா நான் வாழ்நாள் முழுவதும் எப்படிதான் இருக்கணும் போல இருக்கு? இந்த வேதனையில தான் இருக்கணும் போல இருக்கு. இந்த வேதனையில தான் இருக்கணும் போல இருக்கு. அப்ப வேதனை இல்லாத வாழ்க்கை வாழ என்ன வழி அப்படின்னு அவன் கொஞ்சம் இந்த மூளையை போட்டு கசக்கிட்டான். இந்த மூளையை போட்டு கசங்கன பண்ணி அவனுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டுச்சு. என்ன வெளிப்பட்டுச்சு? இந்த எல்லாரும் போல இந்த கூட்டத்தோட கூட்டமா போறதை விட்டுட்டு, இந்த கும்பலோடு கும்பலா போறதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்ம தனித்துவம் உள்ள நபரா என்ன செஞ்சிடணும்? எல்லாரும் பின்னாடி போறாங்க, நானும் என்ன செய்யறேன்? எல்லாரும் என்ன செய்யறாங்க? பின்னாடி போறாங்க. நானும் என்ன செய்ய விரும்புறேன்? பின்னாடி போறேன் அப்படின்னு இந்த பின்னாடி போற கூட்டமா இருக்கிறதுனாலதான் நான் இன்ன வரைக்கும் என்னவா இருக்கிறேன்? ஆண்டவரை அறிஞ்சும், ஆண்டவரை தெரிஞ்சும், ஆண்டவரை பற்றி புரிஞ்சியும் 3 நாளா உட்காந்து பிரசங்கத்தை நான் கேட்டிருந்தும் என்னவா இருக்கிறேன்? என்னவா இருக்கிறேன்? குஷ்டரோகி. குஷ்டரோகி இல்ல, வேதனையாவே என்ன செய்யறேன்? இன்னைக்கு வரைக்கும் வேதனையாவே நான் இருக்கிறேன் அப்படின்றத யார் புரிஞ்சுட்டான்? அந்த குஷ்டரோகி புரிஞ்சுட்டான். அந்த குஷ்டரோகி புரிஞ்சுட்டான். அப்ப என்ன செய்ய வழி? அப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னு வரும்போதும் புரிஞ்சுட்டான். எல்லாரை போல என்ன செய்ய விரும்பல? நான் வாழ விரும்பல. எல்லாரை போல என்ன செய்ய விரும்பல? நான் வாழ விரும்பல. அப்ப எல்லாரும் எப்படி வாழ்றாங்க? எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எல்லாரும் போறாங்க, நானும் என்ன செய்யறேன்?
நானும் போறேன். அந்த எல்லையை தாண்டி நான் என்ன செய்ய விரும்புறேன். பட் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா, ஒரு தனித்துவமா உள்ள நபரா நான் என்ன செய்ய விரும்புறேன், நான் வாழ விரும்புறேன்னு சொல்லி என்னைக்கு ஒரு முடிவை எடுத்தானோ அன்னைக்குதான் அவன் வேதனையை நீக்குவதற்கு ஒரு வாய்ப்பை அவன் ஏற்படுத்தினான். ஒரு வாய்ப்பை என்ன செய்யறான், ஏற்படுத்தினான் இல்லையா? ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சான், அவன் ஏற்படுத்தினான். இதுவரைக்கும் அவன் ஏன் வேதனையாவே இருக்கிறான், இதுவரைக்கும் ஏன் வேதனையாவே இருக்கிறான். எல்லாரும் போல நானும் என்ன செய்யறேன், இருக்கிறேன் இல்லையா? எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எல்லாரும் உட்கார்றாங்க, நானும் உட்கார்றேன். எல்லாரும் கேட்கறாங்க, நானும் கேட்கிறேன். அப்ப எல்லாரை போலவே நாமளும் வாழணும்னு நினைச்சேன்னா எப்படிதான் இருந்தாகணும் போல இருக்கு, வேதனையாக தான் இருந்தாகணும் போல இருக்கு இல்லையா? அப்ப எல்லாரையும் போல நான் வாழ விரும்பல. பட் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையின்படி நான் வாழ்ந்தாதான் என் வேதனையை நீங்கி, இதுவரைக்கும் பட்ட வேதனை நீங்கி வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும் என்பது அவனுடைய ஆழமான கருத்தை பதிஞ்சிருச்சு. அதனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, எல்லார போல தான் வாழ விரும்பல, எல்லாரை விட சற்று வித்தியாசமா என்ன செய்ய விரும்புறேன், நான் வாழ விரும்புறேன். சற்று வித்தியாசமா வாழ விரும்புறேன். என்னப்பா வித்தியாசமா வாழ விரும்புற? எல்லாரும் அவருக்கு பின்னாடி தான் போக விரும்புறாங்க. நான் பின்னாடி போக விரும்பல, நான் அவர் கிட்ட போக விரும்புறேன். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்புறேன். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கின உறவு. என்ன உறவு? அவர் கையை நீட்டி தொடக்கூடிய அளவுக்கு எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருக்கம் வேணும். ஏன் சத்தத்தை அவர் கேட்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நெருக்கம் வேணும். அவருடைய சத்தத்தை நான் கேட்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் வேணும். அந்த அளவுக்கு நான் ஆண்டவரோட கூட என்ன செய்ய விரும்புறேன், நெருங்கி போக விரும்புறேன். ஆண்டவரோட கூட நெருங்கி போக விரும்புறேன்றத அவன் என்ன செய்ய விரும்பிட்டான், முடிவு எடுத்துட்டான் இல்லையா? அப்போ இந்த 3 நாளுடைய செய்திய 3 நாளை எதை குறித்து பேசினாலும், எவ்வளோ பிரசங்கத்தை பேசினாலும், நான் சொன்னது சும்மா சுருக்கமான 3. எது? முதல் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இது, 6ஆம் அதிகாரம் இது, 7ஆம் ஒரு சொன்ன ஒரு சாதாரண ஒரு சின்ன சுருக்கத்தை சொன்ன இல்லையா? ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை என்ன செய்யறாரு, பேசின்னு வர்றார் இல்லையா? ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை பரலோகத்தை பத்தி பேசுறாரு. இந்த பூமியில நீங்க எப்படி இருக்கணும் பேசுறாரு இல்லையா? உங்க கூட இருக்கிறவங்களோட நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. உங்க பேச்சு எப்படி இருக்கணும் பேசுறாரு. உங்க பார்வை எப்படி இருக்கணும் பேசுறாரு. உங்க செயல் எப்படி இருக்கணும் என்ன செய்யறாரு, பேசுறாரு. இதெல்லாம் பேசின்னு வர்றார் இல்லையா? பரலோகத்தை பத்தி பேசினாரு. இந்த பூமியில நீங்க உப்பா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும் அப்படி பேசினாரு. வசந்த கிட்ட அப்படி விட்டுறாத அப்படின்னு பேசினாரு இல்லையா? வசந்தக்கு அப்படியே விட்டுறாதன்னு பேசினாரு. இந்த பூமியில எப்படி இருக்கணும், நீ சகோதரனோட கூட எப்படி இருக்கணும், ரொம்ப ஒரு மனமா இருக்கணும், சண்டை போட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசினாரு. சண்டை போட்ட கூட மன்னிச்சிரு அப்படின்னு பேசினாரு இல்லையா? உண்மையா பேசு அப்படின்னு பேசினாரு. ஒரு ஆளை பாக்குறியா, உண்மையா பாரு அப்படின்னு பேசுறாரு. ஒரு ஆள்கிட்ட பேசுறியா, உண்மையா பேசு அப்படின்னு பேசுறாரு. எல்லாம் மனுஷரை போல என்ன செய்யாத, நீயும் வாழாதப்பா, என் பிள்ளை மாதிரி என்ன செஞ்சிரு, நீ வாழுப்பா அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் பேசின்னு வரார் இல்லையா? ஒரு ஜெபம் பண்ணா எப்படி பண்ணணும், ஒரு காணி கொடுத்தா எப்படி கொடுக்கணும் இப்படின்னு பேசுறாரு இல்லையா? இதெல்லாம் பேசின்னு வரார் இல்லையா? இதெல்லாம் பேசிதான் கடைசியில என்ன பண்ணாத, உன் சித்தமாகவும் விருப்பத்தெல்லாம் செய்யாதப்பா, பிதாவின் விருப்பத்தை மட்டும் என்ன செய், நீ செய்ப்பா அப்படின்னு பேசி கடைசி அப்படி முடிச்சுட்டு கடைசி என்ன முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சு பார்க்கிறோம் இல்லையா? எல்லாரும் பார்க்குறேன், என் பிள்ளை மாதிரி வாழுங்கப்பா, எல்லாரும் போல நீ என்ன பண்ணிடாத, வாழ்ந்துடாத. அஞ்ஞானிகளும் அப்படிதான் என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, அஞ்ஞானிக தங்களை நேசிக்கிறவங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு பேசி கடைசியா முடிச்சுட்டு தான் எங்க போறாரு அப்படின்னா, இப்போ கீழே இறங்கி வர்றார். கடைசி என்ன சொல்லி முடிக்கிறாரு, 7 கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாரு, கடைசி என்ன சொல்லி முடிக்கிறார் இயேசு? அதுக்கு மேல என்ன சொல்லி முடிக்கிறாருன்னு கேட்டேன். கடைசி என்ன சொல்றாரு, நான் சொன்னேங்கல்ல, இதெல்லாம் கேட்டீங்கல்ல, இதன்படி கடைசியா வாழ்ந்துருங்க, இதுல காதல கேட்டுட்டு விட்டுட்டு போயிடாதீங்கன்னு முடிச்சிட்டார் இல்லையா? கடைசி என்ன கேட்கிறார், பெருமழை வந்தது, வேலை வந்துச்சு, காத்தடிச்சிச்சு, இது வீட்டு மலை மோதிச்சு, அது விழுந்து போயிடுச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி அதே பெருமழை வந்துச்சு, காத்தடிச்சிச்சு, வீட்டு மலை மோதிச்சு, வீடு விழல அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா? என்ன முடிக்கிறார், இந்த 3 அதிகாரம் பேசணும், 5ஆம் அதிகாரம் பேசணும், 6ஆம் அதிகாரம் பேசணும், இப்போ 7ஆம் அதிகாரம் முடிக்க போற இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிடாதீங்க, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க அப்படின்னு முடிக்கிறார். ஆமா தானா?
அப்படி போயிட்டியன்னா காத்தடிக்கும், மழை வரும், உன் மேல மோதும், விழுந்து ஒண்ணுமில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் இல்லையா? நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன்பா, இதுக்கு மேல உங்க விருப்பம் என்னது? நான் சொன்னதை கேட்டு அப்படியே செஞ்சீங்கன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீ வேதனைப்பட மாட்ட, நீ நஷ்டப்பட மாட்ட. இந்த வீட்டு மேல மோதும், வீடு கீழே வீணாது, மண் வந்து போய் அடிக்காது, இந்த வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சொல்லி முடிக்கிறாரு? இதன்படி மட்டும் நீ கேட்காம செய்யாம போயிட்டேன்னா காத்தடிக்கும், கீழே விழுந்துருவ, மழை வரும், கீழே விழுந்துருவ, அலை அடிக்கும், கீழே விழுந்துருவ, விழுந்து அழிஞ்சி ஒண்ணு இல்லாம போயிடுவ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் இல்லையா? இதெல்லாம் கடைசியா முடிக்கிறாரு. அப்ப நான் இவ்வளவு நேரம் பண்ண பிரசங்கம் வீணாயிடக்கூடாது, அதனால பார்த்துக்கோ. இதெல்லாம் கேட்டு அப்படியே நடந்தேனா தான் எப்படி இருப்ப? ரொம்ப ஸ்ட்ராங்கா. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த இழப்போ நஷ்டமோ கஷ்டமோ வேதனையோ பிரச்சனையோ பாடுகள் என்ன செய்யாது, இருக்காது. ஆனா இதை காதால நல்லா 3 நாளா உட்காந்து நல்லா கேட்டுட்டு இதை அப்படியே தூக்கி ஓரம் போட்டுட்டு என்ன பாரு போன்னு சொல்லிட்டு என்னது, உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்தன்னா இந்த பாதிப்பு நிச்சயமா மேல வந்தே தீரும். நான் அதை என்ன செய்யவே மாட்டேன், தடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆமாவா? அதை முடிச்சுட்டு தான் கீழே இறங்கிட்டான். இதுக்கு மேல என்ன செய்ய விரும்பல, இதுக்கு மேல உங்களோட நான் பேசுறதுக்கு விரும்பல. பேசுற வரைக்கும் என்ன பண்ணு, நீ கேட்டு நடம்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் இல்லையா? எத்தனை பேருக்கு பேசுறத கேட்டு அப்படியே நடந்த அனுபவம் இருக்கு? எத்தனை பேருக்கு நான் அதாவது தேவன் பேசுறத கேட்டு அது அப்படி என்ன செய்யுது, நாங்க நடந்தோம் என்ற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு இல்லையா? கடந்த வாரம் சொல்லும் போது காலதாமதத்தை பத்தி நிறைய பேருக்கு என்னவே இல்லை, கவலையே இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஏசா அவ்வளோ பிரயாசப்பட்டான். என்ன கட்டான்? அழுகைய வாங்கிட்டு போனான் இல்லையா? அழுகைய வாங்கிட்டு போனான். ஏன் அழுகை வாங்கிட்டு போனா? பிரயாசப்படலையா? ஓடலையா? உழைக்கலையா? எவ்வளோ காடு, எவ்வளவு எத்தனை முள்ளு, எத்தனை கல், எத்தனை வேர்வை, எத்தனை பாதிப்பு, எவ்வளவோ வேதனை இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி என்னதான் வாங்கிட்டு போனான்? அங்கேயும் அழுதுன்னு போறான், இங்க வந்து அழுதுன்னு தான் போறான் இல்லையா? அப்ப அங்கேயும் அழுற, இங்க வந்து ஏன் அழுதுன்னு போற அப்படின்னு போன பாருன்னு சொன்னோம் இல்லையா? 3 காரியத்தை நம்ம என்ன செய்யறது, நம்ம செய்யறது கத்து என்ன செய்ய மாட்டா. நீ எவ்வளவு நல்லா செஞ்சிருந்தாலும், எவ்வளவு சூப்பரா செஞ்சாலும், எவ்வளவு பக்காவா செஞ்சாலும், ஆனா கத்த என்ன செய்யவே இல்லை, ஏத்துக்கவே இல்லை. எடுத்துட்டு ஓரம் போப்பா, எடுத்து என்ன செஞ்சுட்டாரு, ஓரம் வச்சுட்டு போயிட்டு வாப்பான்னு அனுப்பிவிட்டுட்டா இல்லையா? அப்படின்னு சொன்னோம். நீங்க எவ்வளவு பேருக்கு கேட்கிற சொல்றத கேட்டு அப்படியே நடக்கிற அனுபவம் இருக்கு? இதான் கடைசி அவர் முடிக்கிறார். என்ன முடிக்கிறா? நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், 3 நாளா உட்காந்து என்ன பண்ணிருக்கிறேன், 3 நாளா தண்ணி கூட குடிக்காம என்ன பண்ணிருக்கிறேன், உனக்கு உட்காந்து பேசினுக்கிறேன், 3 நாளா பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு என்ன பண்ணிடாத, வழக்கமா ஏதோ சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிடாத. எப்படி இரு, அந்த வார்த்தையை கேட்டு கொஞ்சம் கவனமா நடந்தியனா எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் நீ என்ன சந்திக்க மாட்ட, இழப்புகளை சந்திக்க மாட்ட. இன்னும் படி சொன்னா வேதனையை சந்திக்க மாட்ட அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இது எத்தனை பேர் பிரசங்கம் கேட்டான்னு தெரியல, ஆனா ஒருத்தனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? இப்ப திரளான ஜனங்க அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, அப்படித்தானே? திரளான ஜன அவரிடத்தில் வந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ ஏகப்பட்ட ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. ஆனா பிரசங்கம் ஏகப்பட்ட ஜனங்களுக்கு பண்ணாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது என்ன செய்யல, கிரியை செய்யல. அப்ப எத்தனாயிரம் பிரசங்கம் கேட்டாலும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு இல்லையா 3 நாள் என்ன செஞ்சாரு, 3 நாளா உட்கார வச்சு அவ்வளோ அழகா உட்கார வச்சு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்புனார். எத்தனை நாளா? 3 நாளா உட்கார்ந்து இல்லையா? இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பழகணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி என்ன செஞ்சாரு, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உட்கார வச்சு சொல்லி அனுப்புனார் இல்லையா? அவன் பார்த்தா நீ இது நாங்கள் வழக்கமாக என்ன செய்யுது, நாங்கள் வழக்கமாக கேட்குற மாதிரி தான் அப்படின்னு வழக்கமாக கேட்டாங்க, வழக்கமாக போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தனுக்குள்ள மட்டும் கிரியை செஞ்சிச்சு. இந்த 3 நாளை நான் வந்து உட்கார்ந்து கேட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த 3 நாளை என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு வீணா போயிடக்கூடாது, நான் வந்தது வீணா போயிடக்கூடாது, நான் கேட்டது வீணா போயிடக்கூடாது, திரும்பவும் இந்த வேதனை அனுபவிக்கவா நான் வந்து 3 நாளை உட்காந்துக்கிறேன். இந்த 3 நாளுக்கு வந்து உட்காந்துக்கிறேன். அந்த பழைய வேதனை, அந்த பழைய கஷ்டம், அந்த பழைய வருத்தம், அந்த பழைய நஷ்டம், இதுக்கான வந்து உட்காந்துக்கிறேன். இல்லை இல்லை, நான் வந்ததே எதுக்கு,
எப்படியாச்சும் என் வேதனை என்ன செய்யணும்? மாறணும். என் பிரச்சனை என்ன செய்யணும்? மாறணும். என் கஷ்டம் என்ன செய்யணும்? மாறணும். என் விளைவினை என்ன செய்யணும்? மாறணும். என் நஷ்டம் என்ன செய்யணும்? மாறணும். என் கண்ணீர் என்ன செய்யணும்? மாறணும். என் உபத்திரம் என்ன செய்யணும்? மாறணும். எப்படியாச்சும் என் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். அதுக்கு தானே வந்திருக்கிறேன். அப்படியே வந்துட்டு அப்படியே போட்டு இங்க எதுக்கு நான் வரணும்? வரும்போது வேதனையோட வந்தேன், போகும்போதும் அதே வேதனையோட தான் போறேன். அப்புறம் எதுக்கு நாங்க வரணும் அப்படின்னு குஷ்டரோகி நினைச்சிட்டான் இல்லையா? அப்ப நான் வந்ததுக்கு ஆண்டவர் எதுக்கு வந்தேன்? நான் அப்படியே அந்த வேதனையோடயே வந்துட்டு அந்த வேதனை அப்படியே சுமந்துக்கிட்டு போறதுக்கு என்ன செய்யல? இந்த 3 நாளா பொழப்பு கத்து போய் இந்த உட்கார்ந்துன்னு இல்லை இல்லையா? என் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, நிலத்தை விட்டு, மட்ட காரத்தெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து என்ன செய்யல? உட்கார்ந்துன்னு போல. நான் வந்ததே எதுக்கு? என் வேதனை எப்படியாச்சும் என்ன செய்யணும்? மாறணும். என் வேதனை என்ன செய்யணும்? எப்படியாச்சும் மாறணும். பார்த்தா எல்லாரையும் பார்க்கறான். என்னடா அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒரே மாதிரி. எல்லாரும் போற மாதிரி தான் இவனும் போறாங்க. அவன் பார்த்தான், அப்ப எல்லாரும் போற மாதிரி நானும் போனேன்னா என் வேதனை என்ன செய்யாது? ஒரு நாள் மாறாது. அப்ப எல்லாரும் இருக்கிறத போல நீயும் இருக்க நினைச்சனா உன் வேதனை ஒரு நாள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் போல நானும் என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? எல்லாரும் போல நானும் போகணும், எல்லாரும் போல நானும் சாப்பிடணும், எல்லாரும் போல நானும் தூங்கணும், எல்லாரும் போல நானும் ட்ரெஸ் பண்ணணும், எல்லாரும் போல எப்படி இருக்கணும்? அப்படியே நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு நாள் உன் மாதனை மாறுறதுக்கு 3 நாள் இல்லை, 30 நாள் இல்லை, 30 வருஷம் இருந்தா கூட உன் வேதனை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றத கதை அந்த காலையில தீர்க்கமா சொல்றாரு. வேதனை 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 வேதனை. நீ வேதனையே கலங்கிறதுக்கு என்னதான் வழி? ஏன் அந்த வேதனையே நிக்கிறன்னா எல்லாரும் போல நீயும் இருக்கிற. எல்லாரும் போல என்ன செய்யற? இப்ப எல்லாரும் இயேசு கிட்ட போனாங்க, இவனும் போனான். எல்லாரும் உட்கார்ந்தாங்க, இவனும் உட்கார்ந்தான். எல்லாரும் பேசுறத கேட்டாங்க, இவனும் கேட்டான். எல்லாரும் வந்தாங்க, இவனும் வரான் இல்லையா? அப்ப இது வரைக்கும் வேதனை என்ன செய்வே இல்லை, மாறவே இல்லை. இதுவரை எல்லாரும் போறத போனா, எல்லாரும் மேல உட்கார்ந்தா, எல்லாரும் போல எல்லாரும் மேல வந்தாக்குதான். எல்லாம் கை தட்டி இருந்தா இவனும் கை தட்டி இருப்பான். எல்லாம் பாடி இருந்தா இவனும் பாடி இருப்பான். எல்லாம் பைபிள் திறந்திருந்தா இவனும் திறந்திருப்பான். எல்லாம் எழுதி இருந்தா இவனும் எழுதி இருப்பான். எல்லார போல இவனும் செயல்பட்ட வரைக்கும் அவன் வாழ்க்கையில என்ன மாறல? அவன் சந்திச்சு வந்தவன் பட்ட வேதனை துளி அளவு கூட மாறல. அப்ப வந்து போறதுனால ஒரு வேதனை மாறாது இல்லையா? இப்ப அவனும் வந்தான், இப்ப அவனும் என்ன செய்யறான்? போய் நிற்கிறான். ஆனா என்ன மாறல? அப்ப வந்து போறதுனால என்ன வராது? மாறாது இல்லையா? அப்ப நீ மாறினா பிரச்சனை மாறிடும், நான் மாறினா பிரச்சனை மாறிடும் இல்லையா? அப்ப நான் மாறிட்டேன்னா என் வேதனை மாறிடும். அப்ப என் வேதனை மாறாத காரணமே என்ன? நான் மாறல, அதனால என் வேதனை மாறல. நான் மாறிட்டா என் வேதனை மாறிடும் இல்லையா? இப்ப அவனுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? என்னடா அது, எல்லாரும் போற மாதிரி தான் நம்மளும் போனோம். அப்ப எல்லாரும் உட்கார மாதிரி தான் நம்மளும் உட்கார்ந்தோம், எல்லாரும் கேட்கிற மாதிரி தான் நம்மளும் கேட்டோம். இப்ப எல்லாரும் வராங்க, நம்மளும் வரோம். ஆனா நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? அதே நம்ம எப்படி வேதனையோட வந்தோமோ அதே வேதனை என்ன செய்யறோம்? நம்ம திரும்பியும் போறோமே. அப்ப என்ன காரணம் அப்படின்னும் போது அவனுக்கு ஏதோ தோணிடுச்சு. சரியா? என்ன தோணி இருக்கும்? ஓஹோ, அப்ப எல்லார போல நானும் இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் இருக்கிற வேதனை எனக்கு இருக்குது. எல்லார போல நானும் இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் இருக்கிற வேதனை யாருக்கும் இருக்குது? எனக்கும் இருக்குது இல்லையா? இப்ப ஆண்டவரை அறியாதவன் வேதனை இருக்கிறது பரவாயில்ல. அவன் 3 நாளுக்கு வந்து உட்கார்ல, வசனம் கேட்கல, பிரசங்கம் கேட்கல, கையை தட்டல, பாட்டு பாடல, ஒன்னும் செய்யல. அவன் வேதனையோடு இருக்கிறது பரவாயில்ல. ஆனா நான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், வேதனையை மாத்திரம் கிட்ட வந்திருக்கிறேன், எல்லாமே வந்திருக்கிறேன், பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றேன், சர்ச்சைக்கு போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இங்க உட்காந்து அங்க உட்காந்து, இப்படி நின்று அப்படி நின்று எல்லாம் பண்ண. ஆனா என்ன மட்டும் மாறல? வேதனை மட்டும் மாறவே இல்லையே. வேதனை மட்டும் மாறவே இல்லையே. இன்னைக்கு நம்ம என்னென்னமோ பண்றோம் இல்லையா? என்ன வேதனை மாறி இருக்கு? என்ன மாற்றம் வந்திருக்கு? என்ன பிரச்சனை மாறி இருக்கு? சரீர பிரச்சனை மாறி இருக்கா? குடும்ப பிரச்சனை மாறி இருக்கா? பொருளாதார பிரச்சனை மாறி இருக்கா? நானும் என்னென்னமோ பண்றேன் இல்லையா? எல்லாரும் போற மாதிரி நானும் போறேன். எல்லாரும் நைட்ல தூங்குறாங்க, நானும் தூங்குறேன். எல்லாரும் காலைல எழும்புறாங்க, நானும் எழும்புறேன். எல்லாரும் வேலை செய்யறாங்க, நானும் வேலை செய்யறேன். எல்லாரும் போறாங்க, எல்லாம் ரொட்டீனா என்ன செய்யறேன்? எல்லாரும் என்ன செய்யறோம் அதை தான் நானும் செஞ்சு நிற்கிறேன். ஆனா என் மாதிரி என்ன செய்வே இல்லை, இதுவரைக்கும் மாறவே இல்லையே. என்ன காரணம் அப்படின்னா கர்த்தர் காலையில தீர்க்கமா சொல்லி அனுப்புறாரு. எல்லார போல நீ இருக்கிற வரைக்கும்
அந்த வேதனை எல்லாருக்கும் இருக்கிற வேதனை உனக்கும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அவன் என்ன ப்ரொசீஜரா? ஓஹோ, அப்ப நான் என்ன செய்யக்கூடாது போல இருக்குது, எல்லார போல நான் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. எல்லாரும் போல எல்லாரையும் போல என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா நான் எப்படி இருக்க கூடாது, ஒரு மாதிரி இருக்க கூடாது. பட் நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் என் வேதனை மாறும்ன்றத அவன் புரிஞ்சதுனாலதான் எல்லாரும் வராங்க. இது வரைக்கும் எல்லாரும் போலதான் இருந்தேன், ஆனா இதுக்கு மேல எப்படி இருக்க விரும்பல அப்படின்னா நான் எல்லாரையும் போல இருக்க விரும்பல அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து எங்க வந்துட்டான், போ எங்க வந்திருப்ப, எப்படி வந்திருப்பான்? அப்ப எத்தனை பேர் அவன் ஓவர்டேக் பண்ணி வந்திருப்பான். திரளான ஜனங்க வராங்க இல்லையா, திரளான ஜனங்க வராங்க இல்லையா. இந்த திரளான ஜனங்க இப்ப ஏசு எங்க போறாரு, ஏசு ஃபர்ஸ்ட் வழியில போய் நிக்கிறார் இல்லையா, அவர் தான் ஃபர்ஸ்ட் போறார். இப்ப திரளான ஜனங்க எங்க போறாங்க, இயேசுக்கு பின்னாடி நிக்கிறாங்க, ஏகப்பட்ட கூட்டம் நிக்குது. இப்ப இவன் எங்க இருப்பான் நமக்கு தெரியல இல்லையா. என்னுடைய கணிப்புப்படி கட்டாயமா இவன் பின்னாடி தான் இருந்திருக்கணும். ஏன்னா இவன் யாரு, குஷ்டரோகி. இவன் யாரு, ஒண்ணு உள்ள போகணும்ன்ற எண்ணம் இருந்தா கூட அச்சம் என்ன செய்யும், நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா, நம்மளை யாராவது ஏதாவது என்னடா அங்க பண்ணு அப்படி ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்ற ஒரு அச்சத்துல என்ன பண்ணிருப்பான், எல்லாருக்கும் பின்னாடி இருந்திருப்பான் இல்லையா. அவன் பார்த்தான், அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான்னு நான் பார்த்தேன்னா என் கதை என்ன செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் இந்த வேதனையிலேயே நான் செத்து போயிட்டேன் போல இருக்கு. அதனால எவன் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அதனால ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு எடுத்துட்டேன், என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, நான் செஞ்சிட்டேன். இதுக்கு மேல இந்த கூட்டத்தோட கூட்டமா போற வேலையே இருக்க கூடாது. என்ன இருக்க கூடாது, கூட்டத்தோடு கூட்டமா போற வேலையே, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, இந்த கூட்டத்தோடு கூட்டமா போற வேலைய இன்னையோட நிறுத்திக்கோ. என்ன பண்ணிக்க, கூட்டத்தோட கூட்டமா போறீங்கல்ல, போறோம்ல, எங்க போறோம், எங்கேயோ ஒண்ணு இல்லையா. இந்த கூட்டத்தோட கூட்டமா அந்த கும்பலு கூடி போற வேலைய இன்னைக்கு நிறுத்திடு. என்ன பண்ணிடு, புரியல எனக்கு, உங்களுக்கு இல்லை, எனக்கு புரியல இல்லையா, எனக்கு என்ன செய்யல, எனக்கு ஒரு புரியல இல்லையா. கதை தீர்க்கமா சொல்றார், இந்த கூட்டத்தோட கூட்டமா போறத இன்னைக்கு நிறுத்து. அவன் எதை நிறுத்தினா போகும்போது கூட்டத்தோட கூட்டமா எல்லாம் போயிருப்பான். டேய் எங்கடா போறீங்க அப்படின்னா அவன் சொல்லியிருப்பான், இந்த இடத்துக்கு போறோம், இங்க ஒரு என்ன நடக்குது, கரெக்டா தான் சொல்ல முடியும், உங்க ஒரு கூட்டம் நடக்குது, எங்க போறேன், அங்க போறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அங்க கூட்டம் நடக்குது, அப்ப எல்லாரும் போறாங்க, அப்ப நாமளும் என்ன செய்யலாம், அப்படி போயிட்டான். எங்க போனா, கூட்டத்துக்கு போனான். எங்க போனா, மாதிரி இருக்கிறீங்க, எங்க போனாம, நான் அவனை தானே சொல்றேன், உங்களை வேணும் சொல்லி அவனை தானே சொல்லி நிற்கிறேன், நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அவன் எங்க போனா, கூட்டத்துக்கு போனான். எப்படி போனா, கூட்டத்தோட கூட்டமா போனான் இல்லையா. கூட்டத்துக்கு போனா, கூட்டத்தோட கூட்டம் போனா இல்லையா. இப்ப பார்த்தா இந்த கூட்டத்துக்கு போறதும் இந்த கூட்டத்தோட கூட்டமா போறதும் என் வாழ்க்கையில நிறுத்தினாதான் என் வேதனை மாறும்னா நான் என்ன செஞ்சுதான் ஆகணும், இந்த கூட்டத்தோட கூட்டமா போறத நிறுத்தணும்ன்றான் இல்லையா. இந்த கூட்டமா போறத என்ன செஞ்சது, நிறுத்தி இப்ப என்ன செய்ய விரும்புறான், சரி போங்கடா எல்லாம் போங்கடா அப்படின்னு அப்படி தனியா வந்திருப்பான் இல்லையா. ஏன்னா உள்ள என்ன செய்ய முடியாது, அவன் உள்ள நுழைய முடியாது. அப்ப என்ன செய்யணும், அப்படியே கொஞ்சம் நின்னு அப்படி கொஞ்சம் பின்னாடி வந்து இந்த ஓரமா போய் 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 எங்க போய் சேர்ந்தா, கடைசி எங்க போயிட்டான், அப்படி ஓரமா போய் 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 எங்க போயிட்டான்னா இந்த எல்லாரோட போறதை விட்டு வெளியே போயிட்டான். இதுவரைக்கும் எப்படி போயிருந்தான், கூட்டத்தோட கூட்டமா போயிருந்தான், கூட்டத்துக்கு போயிருந்தான் இல்லையா. ஒரு மாதிரி சரி, அப்ப எங்க ஒரு மாதிரி இருக்கிற, நீ ஃப்ரீயா சொல்லு. கூட்டத்தோட கூட்டமா போனா, கூட்டத்துக்கு போனா இல்லையா. இப்ப பார்த்தா ஆஹா, இந்த கூட்டத்தோடு கூட்டமா போறதும் இந்த கூட்டத்துக்கு போறதும் என் வேதனை செஞ்சுச்சு. இந்த 3 நாளா நான் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த 3 நாளை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். வந்ததே எதுக்கு, வேதனையை மாத்திக்க இல்லையா. ஆனா வந்தது என்ன, இது வரைக்கும் வீட்டுல இருக்கும் போது இருந்தா கூட அவனுக்கு தெரியாது. இவன் எங்க உட்கார்ந்துக்கிறாரு, இயேசு மலைமலையில உட்கார்ந்துக்கிறான், இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான், இவன் கீழே உட்கார்ந்து இருக்கிறான். இந்த 3 நாளா அவன் பட்ட வேதனைக்கு அளவே கிடையாது. இந்த 3 நாட்களா அவன் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. இந்த 3 நாட்களா அவன் வடிச்ச கண்ணீருக்கு அளவே இருந்திருக்காது. இந்த 3 நாளா அவன் என்ன செய்ய முடியாது,
அவனால என்ன செய்ய முடியாது? நல்லா உட்கார முடியாது. உட்கார முடியுமா? உட்கார முடியாது. நடக்க முடியுமா? நடக்க முடியாது. வீட்லயாவது வீடு சுத்தமா இருக்கும், பரவாயில்ல. அங்க என்ன மலை, மலை எப்படி இருக்கும்? கல்லு, முள்ளு, கரடு, முரடு, அப்படி மண் அப்படி கிடக்கும். என்ன செய்ய முடியாது? நல்லா உட்கார முடியல, வேதனை. நல்லா பார்க்க முடியல, வேதனை. முன்னால சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, அது ஒரு பக்க வேதனை. சரீரம் ஒரு பக்க வேதனை, மனசு ஒரு பக்க வேதனை, மற்ற இடத்துல ஒரு பக்க வேதனை. இப்படிப்பட்ட இந்த 3 நாளா நான் சந்திச்ச வேதனைக்கு அளவே கிடையாது. இந்த 3 நாள், இத்தனை நாள் பட்ட வேதனையை விட கடைசி இந்த 3 நாட்கள் பட்ட வேதனை அதிகம். என் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பத்தை சந்திச்சேன், எவ்வளவோ துயரத்தை சந்திச்சேன், எவ்வளவோ வேதனையை சந்திச்சேன். ஆனா இந்த 3 நாளா நான் பட்ட வேதனையை போல வேற என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வேதனையை என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லைன்னு சொல்லி அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆழமான வருத்தம். இந்த 3 நாளா, இந்த 3 நாளா, எத்தனை நாளா? எத்தனை நாளா? இந்த 3 நாளா நான் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை, நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. என்ன செய்ய முடியல? உட்கார முடியல, நிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. பார்க்க போதெல்லாம் வேதனையாக்குது, 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 துக்கமாக்குது, துயரமாக்குது. அவ்வளோ பெரிய வேதனையா இருக்கு, அவ்வளவு பெரிய வேதனை இருக்கு. என் வாழ்நாள்ல அனுபவிக்காத வேதனைய இந்த 3 நாட்களும் அனுபவிச்சிருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? என் வேதனை ஏன் மாறல? ஒருவேளை சரியில்லாம இடத்துக்கு போய் நான் வேதனை இருந்தா பரவாயில்ல. நான் போன இடம் சரியான இடம், நான் போன இடம் மாத்திர இடம், நான் போற இடம் மறுரூபமாக்குற இடம், நான் போன இடம் ஆஸ்வதிக்கிற இடம், நான் போன இடம் சுகமாக்குற இடம், நான் போன இடம் விடுதலையாக்குற இடம். இந்த இடத்துக்கே வந்து என் வேதனைய மாறலன்னா அப்ப நான் எங்க போய் வேதனையை மாத்திக்க முடியும்? அவனுக்கு என்ன வேதனை? குஷ்டரோகம் நார்மலா இருக்கிற வேதனை இல்லையா? குஷ்டரோகமா இருக்கிறது நார்மலா இருக்க வாழ்க்கையில இருந்த வேதனை இல்லையா? இப்ப அவனுக்கு என்ன வேதனை? ஐயா இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? என் வேதனைய மாத்திர இடம், நோய குணமாக்குற இடம், அற்புதத்தை செய்யற இடம், கஷ்டத்தை மாத்திர இடம். எந்த இடம்? இயேசு இருக்கிற இடம் இல்லையா? இப்ப எங்க போயிருக்கிறான்? இந்த இடத்துல தான் போயிருக்கான். எதுக்கு போனா? இதெல்லாம் என்ன ஆகணும்? எனக்கு என் வேதனை மாறணும், என் கண்ணீர் மாறணும், என் அவமானம் மாறணும், என் கஷ்டம் எல்லாம் அதுக்கு தானே போனா. முதல் நாள் பார்த்தான், எப்படி இருக்குது? அப்படியே இருக்கு. 2வது நாள் பார்த்தான், எப்படி இருக்குது? 3வது நாள் பார்க்கிறான், சரி கூட்டம் முடியும் போது என்ன செய்யும்? ஒரு மாறணும் பார்த்தா. இப்ப கூட்டமும் முடிஞ்சிருச்சு. என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும் சொல்லியாச்சு. ஓகே, எல்லாம் கர்த்தரை ஆஸ்வதிப்பா, அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லி அனுப்பியாச்சு இல்லையா? இப்ப இயேசு என்ன செஞ்சிட்டாரு? புறப்பட்டார். இவனை பார்க்கிறான், என்னவா இருக்கு? நான் வந்தது எதுக்கு? ஐயா இந்த இடத்துக்கு வந்தாதான குணமாக முடியும், இந்த இடத்துல தான விடுதலை பெற முடியும், இந்த இடத்துல தான் எனக்கு அற்புதம் நடக்கும். இந்த இடத்திலேயே எனக்கு அந்த அற்புதம் நடக்கலன்னா வேற எங்க போய் நான் அற்புதத்தை பெற போறேன்? அவனுக்கு என்ன வேதனை? இப்போ இந்த 12 வருஷம் பெருமாள் எங்கெங்கயோ போனா இல்லையா? ஆனா கடைசி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. என்ன வாய்ப்பு? இந்த இடத்துக்கு போனா சுகமாவனா, வந்தா சுகமாயி சந்தோஷமா போயிட்டான் இல்லையா? இப்ப இவன் ஒருவேளை எங்கெங்க போய் பார்த்திருக்கலாம் இல்லையா? இப்ப அவன் எங்க வரான்? இயேசு கிட்ட போறான் இல்லையா? இப்ப இவர்கிட்ட வந்து உடனே ஒருவேளை முதல் நாள்லயோ இல்ல 2வது நாள்லயோ இல்ல 3வது நாள்லயோ ஒரு அற்புதம் நடந்ததா இவன் எப்படி போயிருப்பான்? சந்தோஷமா போயிருப்பான் இல்லையா? முதல் நாள் பார்த்தா அப்படியே இருக்கிறான், 2வது நாள் பார்க்கறான் அப்படியே இருக்கிறான், 3வது நாள் பார்க்கறான் அப்படியே இருக்கிறான், முடியும் போது பார்க்கறான் அப்படியே இருக்கிறான், முடிஞ்ச பிறகு பார்க்கறான். இப்ப அவனுக்கு என்ன வேதனை? என் வேதனை மாறுற இடத்துல நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எங்கெங்கயோ போனேன், பரவாயில்ல. ஆனா இப்போ ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கிறேன்ல, அப்ப இங்கேயுமே என் பிரச்சனை மாறலன்னா அப்ப எப்ப என் பிரச்சனை மாறும்? அப்ப என் பிரச்சனை எங்கதான் மாறும்? மாத்தக்கூடிய இடத்திலேயே மாத்தலன்னா இது எங்க போய் மாறவே? எங்க இங்கதான் சுகமாக்க முடியும் இல்லையா? இங்க சுகமாக்கலனா நாகமரகத்தை புள்ள சொன்னா, எங்கெங்கயோ போற அதெல்லாம் விட்டுட்டு இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகிட்ட போ, இதை நாய்க்கிட்டு வா, சுகமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பினான் இல்லையா? அப்ப எங்கெங்கயோ போய் பார்த்தாச்சு, என்ன ஆகல? சுகமாகல. எங்க போனா சுகமாயிடும்? போக வேண்டிய இடத்துக்கு போனா சுகமாயிடும் இல்லையா? போனா
சுகத்தை பெற்றான், சந்தோஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்துட்டான் இல்லையா? அப்படி இவன் போன உடனே சுகமாகி சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருந்தா இவன் நம்ம எல்லாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பேசுறது இல்லை? எல்லாரும் போன மாதிரி அவனும் போனான். அப்ப எல்லாரும் மாதிரி நாமளும் இருந்தாலும் நம்மளை என்ன ஆக்கிடுவாரு? நம்ம வேதனையெல்லாம் மாத்திடுவாரு, நம்ம கஷ்டத்தை எல்லாம் மாத்திடுவாரு, நம்ம கண்ணீரை எல்லாம் மாத்திடுவாரு, நம்ம உபத்திரவத்தை எல்லாம் மாத்திடுவாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா? ஆகமான போனா சுகமாக்கனா வந்துட்டான் இல்லையா? அதே போல இவனும் போயிட்டு 3 நாளா உட்கார்ந்துட்டு வரும்போது சுகத்தோட வந்திருந்தா என்ன செய்யலாம்? எல்லாரும் மாதிரி நம்ம போனாலே போதும்பா, ஒண்ணு தெரியும், ஒண்ணு நமக்கு தேவையே இல்லப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா போன மாதிரியே அவன் என்ன செய்ய வரான்? இப்போ திரும்பி வரும்போது இப்ப அவனுக்கு வேதனை. என்ன வேதனை? இந்த இடம் தான் கடைசி இடம் வந்தேன், இங்கேயும் சுகமாகலாம், அப்ப என் வாழ்க்கையில சுகமாக வாய்ப்பே இல்லையா? என் வேதனை மாற வாய்ப்பே இல்லையா? என் கஷ்டம் மாற வாய்ப்பே இல்லையா? என் துக்கம் மாற வாய்ப்பே இல்லையா? என் கண்ணீர் மாற வாய்ப்பே இல்லையா? என் வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்ப சாகர வரைக்கும் இனிமே நான் வேதனோட தான் இருக்கணுமா? இந்த பலவீனத்தோட தான் இருக்கணுமா? இந்த கஷ்டத்தோட தான் இருக்கணுமா? இந்த நஷ்டத்தோட தான் இருக்கணுமா? இந்த பாடோட தான் இருக்கணுமா? இந்த உபத்தோட தான் இருக்கணுமா? அப்ப என் வேதனை மாறத்துக்கு வழியே இல்லையா? கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணுமா? நான் இப்படியே தான் போயாகணுமா? என் வாழ்க்கையே அவ்வளவுதானா? அப்படின்ற ஒரு பலவிதமான கேள்விகளோடு கூட நம்ம மலையிலிருந்து இறங்குறோம். 1-2 கேள்வி இல்லை, பலவிதமான கேள்விகள். எனக்கு கடைசி இடம் இங்கதான், இங்க வந்துட்டோம், இங்க என்ன ஆயிட்டு இருக்கணும்? சுகமாயிட்டு இருந்தா நான் சந்தோஷமா போயிருப்பேன். ஆனா இங்க வந்தும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறேன்னா அப்ப என் வாழ்க்கை அவ்வளவுதானா? என் வாழ்க்கை அவ்வளவுதானா? என் நிலைமை அவ்வளவுதானா? இந்த குஷ்டரோகம் மாறாதா? இந்த பிரச்சனை மாறாதா? இந்த நெருக்கம் மாறாதா? இந்த வலி மாறாதா? இந்த துயரம் மாறாதா? அப்ப வாழ்நாள் முழுவதும் இந்த கஷ்டத்தோடையும் வேதனையோடும் பாடோடும் உபத்திரத்துல கண்ணீரும் கவலையும் பசியும் பட்டினியும் நிர்மாணமோ இப்படிப்பட்ட கவலையோடு தானா என் வாழ்க்கை முழுசா நான் கழிக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு வேதனை வருமா சந்தோஷம் வருமா? ஒருவேளை அவன் வரும்போது எப்படி வந்திருப்பான்? ஏசுட்டு வரும்போது எப்படி வந்திருப்பான்? அப்பா இந்த 3 நாள்ல என் பிரச்சனை என்ன செய்ய போகுது? மாற போதுப்பா. இன்னைக்கு ஒரு வழிபாடு என்ன செஞ்சிச்சு? இது வரைக்கும் தான் தொல்லை, ஒரு வழி என்ன செய்ய போகுது? கழிய போதுப்பா. ஒரு வழி என்ன செய்ய போகுது? மாற போதுப்பான்னு நினைப்பான் இல்லையா? பல பிள்ளைங்களாம் ரொம்ப சின்சியரா பரிச்சை எழுதிக்கிறாங்க இல்லையா? கடைசி பரிச்சை எழுதும் போது எப்படி வருவாங்க? அப்பா இதோட ஒரு தொல்லை கழிஞ்சிச்சுடா சாமி அப்படின்னு என்ன பண்ணுவான்? அந்த புக்கை அப்படி தலையை சுத்தி என்ன பண்ணுவான்? அப்படி தூக்கி போடுவான் பாரு இல்லையா? எதனால? இது வரைக்கும் என்ன தூங்குற, உட்காந்த என்ன உட்கார்ற, என்ன நிக்கிற, அப்படி நிக்க முடியல, உட்கார முடியல, பார்க்க முடியல, சாப்பிட முடியல, ஒரு செல்போனை பார்க்க முடியல, ஒரு வாட்ஸ்அப்பை பார்க்க முடியல, என்ன செல்போன் வச்சிருக்கிற படி அப்படின்றாங்க இல்லையா? சொல்றாங்க தானே? என்னங்க நின்னுக்கிற, இன்னாரும் ஒரு கேள்வி படிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்றாங்க இல்லையா? அப்படி எட்டி பார்த்தா என்னங்க பாக்குற, இன்னாரும் ஒரு புக்கை புரட்டி இருக்கலாம் அப்படின்றாங்க இல்லையா? இந்த கடைசி பரிச்சு முடிச்சுட்டு அதை வெளியே விடுவான் பாரு, அப்பாடா ஒரு பெரிய தொல்லை என்னாச்சு எனக்கு கழிஞ்சிச்சுடா சாமி அப்படின்னு தூக்கி போட்டு வருவான் பாத்தியா? அந்த மாதிரி அவன் நினைச்சிட்டு போயின்னுப்பான். என்னன்னு? அப்பா இவ்வளவு நாள் வேதனையா இந்த, இவ்வளவு நாள் கஷ்டமா இந்த 3 நாள் என்ன வரப்போகுது? அவனுக்கு 3 நாள் தெரியாது. ஆக மாத்த என்னது? இப்ப போறேன்பா, போகும்போது போறேன், வேதனையோட போறேன், வரும்போது எப்படி வருவேன்? சுகத்தோட வருவேன் பாரு, விடுதலையோட வருவேன் பாரு, ஆரோக்கியமா வருவேன் பாரு அப்படின்னு நினைச்ச சந்தோஷமா போனவன் 3ஆம் நாள் முடிவுல பாக்குறான், இருந்த வேதனையை விட இன்னும் வேதனை கூடி போச்சு. நான் நினைச்சு வந்ததே வேற, நான் நினைச்சதே வேற, எனக்கு நடக்கிறதே வேற. நான் நினைச்சதே வேற. என்ன நினைச்சிருப்ப? இன்னையோட என் பிரச்சனை எல்லாம் என்ன செஞ்சிடும்? முடிவுக்கு வந்துடும் நினைச்சுதான் போனேன். இன்னையோட என் பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுக்கு மேல தொல்லையே எனக்கு கிடையாது, இதுக்கு மேல பாடே எனக்கு கிடையாது, இதுக்கு மேல வேதனை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமா வந்து 3 நாளா பாக்குறேன். சரி அடுத்த செக்ஷன்ல கால செக்ஷன் முடிஞ்சிருச்சு, 2வது செக்ஷன்ல சுகம் ஆயிடும் அப்படின்னு பார்த்திருப்பேன். 2வது செக்ஷன் முடிஞ்சிருச்சு, 3வது செக்ஷன். உங்களுக்கு எல்லாம் செக்ஷனா புரியாது இல்லையா? காலையில 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு செக்ஷன், 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 2வது செக்ஷன், 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3வது செக்ஷன். இது கூட்டங்கள் நடக்கிற விழிமுறைகள். இது காலையில 10 to 1, 3 to 5, 6 to 9. இது 3 ஒரு நாளைக்கு 3 நாள் கூட்டம்னா இந்த 3 பகுதியை பிடிச்சு நடத்துவாங்க. இவங்க பார்த்துருப்பான். முதல் செக்ஷன் 5 to காலை 10 to
1 பார்த்தான், சரி இல்ல 3 to 5 கட்டாம என்ன ஆயிடும், குணம் ஆயிடும் அப்படி பார்த்திருப்பான் இல்லையா. 3 to குணமாகல, நைட்டு நிச்சயமா ஒரு ஹீலிங் சர்வீஸ் என்ன செய்யும், நடக்கும். ஏசை மேல கையை என்ன செய்வார், வைப்பார், ஒரு சுகம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிருப்பான். முதல் நாளும் போயிடுச்சு. என்னடா அது சரி இன்னும் 2 நாள் இருக்குல்ல, இன்னும் எத்தனை நாள் இருக்கு, இன்னும் 2 நாள் இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா. இந்த நாளைக்கு பரிச்சனை பிள்ளைங்க சொல்லுவான், இன்னும் 1 நாள் இருக்குல்ல, இன்னும் 1 நாள் இருக்கு இல்லையா அப்படின்னு பிள்ளைங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணிருப்பான், இன்னும் 2 நாள் இருக்கு, என்ன செஞ்சிடும், அதுக்குள்ள நான் சுகமாயிடுவேன், அதுக்குள்ள சுகமாயிடுவேன் அப்படின்னு நினைச்சுனே இருக்கிறான். 2வது நாளும் போயிடுச்சு. 3வது நாள் வந்துடுச்சு. 3 பார்க்கறான், இன்னைக்கு கட்டாம என்ன செஞ்சிருவாரு, ஏன்னா 5 அப்ப 2 மீன் அள்ளி கொடுத்து 3வது நாள் கொடுத்து அமிச்சாரு, கூட கூடிய அள்ளி அப்ப கொடுத்தாரு. 3வது நாள் தானே கொடுத்தாரு. அதனால என்ன பண்ணுவாரு, இந்த 3வது நாள் நிச்சயமா அற்புதம் நடக்கணும் உட்காந்துக்காரான். கடைசி வரைக்கும் பார்த்து அல்லேலூயா போட்டு என்ன பண்ணிட்டாங்க, சோறும் கொடுக்கல மீனும் கொடுக்க, போயிட்டு வாங்க அனுப்பிட்டாங்க இல்லையா. சோறும் கொடுக்கல மீனும் கொடுக்க, என்ன சொல்லிடுறான், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டா. எப்படி வந்திருப்பான், ஐயோ நான் என்ன நினைச்சேன்னு வந்தேன், நான் எப்படி நினைச்சேன்னு வந்தேன், என்னையோட என் பிரச்சனை மாறும்னு நினைச்சேன். ஆனா இருந்த வழி விட இங்கேயே என் பிரச்சனை மாறனா, இனி என் பிரச்சனை மாறவே போறது இல்லை. இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என் வாழ்க்கையே வேதனை தான், கவலை தான், கல்லீர் தான், பாடுதான், உபத்திரமம் தான். இதுக்கு மேல நான் நல்லா வாழுவேன்னு என்ன செய்யவே முடியாது, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு நம்பிக்கை போயிடுச்சு, ஒரே ஒரு நம்பிக்கை இருந்த, ஒரே ஒரு நம்பிக்கை என்ன போச்சு, இப்ப அதுவும் போயிடுச்சு. என்னதான் வலி, என்னதான் வலி, இருந்த வேதனையை விட இப்ப அவன் வேதனை அதிகமாயிடுச்சு, அவன் கஷ்டம் அதிகமாயிடுச்சு. அதை நினைக்கும் போதே அவன் கண்ணுல தாரதாரியா தண்ணி வடிஞ்சிருக்கும். அதை நினைக்கும் போதே அவன் கண்ணுல தாரதாரியா தண்ணி வடிஞ்சிருக்கும். ஐயோ நான் இங்கதானே அற்புதம் நடக்க நினைச்சேன், இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நினைச்சேன், இன்னைக்கு ஒரு சுகம் கிடைக்கும் நினைச்சேன், இங்கேயும் எனக்கு கிடைக்கிறேன்னா, தேவனும் என்னை கைவிட்டுட்டாருன்னா, இதுக்கு மேல எனக்கு வாழ்வே கிடையாது, எனக்கு வழியே கிடையாது. நான் எப்படி வாழ்றது, நான் எப்படி போறது, இருக்கிற கொஞ்ச காலத்தை நான் எப்படி கழிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கைய ஒரு இருண்டு போனவரின் நிலைமை, இருண்டு போனவரின் நிலைமை. வந்த வேதனையை விட இப்ப திரும்பி போகும்போது அவன் வேதனை அதிகமாயிடுச்சு, அவன் துக்கம் அதிகமாயிடுச்சு, அவன் கண்ணீர் அதிகமாயிடுச்சு. நினைச்சு பார்க்கும்போது தாரா கல்ல தண்ணி வடி ஆரம்பிச்சிச்சு. இனிமே எனக்கு என்னதான் வலி, எனக்கு என்னதான் வாழ்வு, என் நிலைமை தான் என்ன, நான் எப்படி இருக்க போறேன், இன்னும் எப்படி வாழ போறேன், இன்னும் எத்தனை காலம் இந்த வேதனை, இன்னும் எத்தனை காலம் இந்த பாடு, இன்னும் எத்தனை காலம் இந்த கல்வி, இன்னும் எத்தனை காலம் இந்த உபத்திரவம், இதுவரைக்கும் பட்டது போதாதா, இதுவரைக்கும் படிச்ச கண்ணீர் போதாதா, இதுவரைக்கும் பட்ட அவமானம் போதாதா, இதுவரைக்கும் பட்ட வேதனை போதாதா, இதுவரைக்கும் பட்ட துக்கம் போதாதா, எவ்வளவு காலம், இனியும் நான் எவ்வளவு காலம் இந்த பாடும் வேதனையும் உபத்திரவத்தை என் வாழ்க்கையை கழிக்க வேண்டியது. தாரதாரியாம கல்ல தண்ணீர் படிஞ்சிருக்கும், தாரதாரியா படிஞ்சிருக்கும், வழியே இல்லை. ஒரே ஒன்று தோணுது, எல்லார போல நானும் இருந்ததனாலதான் இந்த வேதனை இருக்கிறத போல நான் உணர்றேன், நான் ஒண்ணு செய்யறேன், எல்லாரை பார்க்கலாம் ஒரு வித்தியாசமானவனாக நான் காட்ட விரும்புறேன்னு போய்கொண்டிருந்த கூட்டத்திலும், போன கூட்டத்தை விட்டோம், போய்கொண்டிருக்கிற கூட்டத்தை விட்டோம் வெளியே வந்துரு. கதை தீர்க்கமா சொல்றா, போன கூட்டத்தை விட்டோம், போய்கொண்டிருக்கிற கூட்டத்தை விட்டோம், வெளியே வா. போன கூட்டம் ஒண்ணு, இப்ப போய்கொண்டிருக்கிற கூட்டம் ஒண்ணு இல்லையா. இது எப்படிப்பட்ட கூட்டம் தான், எத்தனாயிரம் பிரசங்கம் கேட்டாலும் அப்படியேதான் இருக்கும் இல்லையா. இந்த 3 நாளா பிரசங்கம் பண்ணாரு, இந்த 3 நாளா பிரசங்கத்தை கேட்டியே என்ன மாற்றம், இந்த 3 நாளா உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு, அவரும் பணியில உட்கார்ந்துக்கிறார், வெயில உட்கார்ந்துக்கிறார், வெயிலன்னு பார்க்கல, பனின்னு பார்க்கல, பசின்னு பார்க்கல, தண்ணி இல்ல, ஒண்ணுமே கிடையாது, 3 நாளா பிரசங்கம் பண்றாரு. இந்த 3 நாளா பிரசங்கத்தை கேட்டு என்ன மாற்றம், அவன் பார்த்தான், இதுக்கு மேல இந்த கூட்டத்தோடு நான் என்ன செய்யவே கூடாது, கலக்கவே கூடாது. எந்த கூட்டத்தோடு, எத்தனாயிரம் பிரசங்கம் கேட்டாலும் மாத்திக்க விருப்பமில்லாத கூட்டத்தோடு போறதை விட்டுட்டு மாற்றிக்கொள்கிற விருப்பமுள்ள கூட்டத்தோடு கூட நீ கலக்க விரும்புவாயானால், மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவனோடு கூட நெருங்கி வர விரும்புவாயானால், உன் வேதனைகளை மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்தி அனுப்புவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனாயிரம் பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை உபதேசம் கேட்டாலும் அதே நிலைமை,
அதே நிலைமை. எந்த பழக்கமும் மாறல, எந்த பேச்சையும் மாறல, எந்த நடைமுறையும் மாறல, எந்த செயல்பாடும் மாறல. எல்லாரும் போலதான் நானும் இருக்கிறேன். எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எல்லாரும் உட்கார, நானும் உட்காரேன். எல்லாரும் சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன். எல்லாரும் குடிக்கிறேன், நானும் குடிக்கிறேன். எல்லாரும் பார்க்கிறேன், நானும் பார்க்கிறேன். எல்லாரும் போலவே நீயும் இருக்க விரும்புவாயானா உன் வேதனை ஒரு நாளும் மாறவே மாறாது. ஒரு நாளும் மாறாது. ஒரு குஸ்தக உணர்வு வந்துச்சு. தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன். எல்லார போல நானும் வாழணும்னு நினைச்சது என் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்புன்னா இனி என்னை திருத்திக்க விரும்புற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே விலகி. எப்படி விலகி? ஆமா, இருந்த கூட்டத்தை விட்டு விலகி, இருந்த கூட்டத்தை விட்டு விலகி எங்க வந்து சேரனாக்க எவ்வளவு வேகமா வந்திருப்பான்னு பாருங்க, எப்படி நடந்திருப்பான்னு பாருங்க, எவ்வளவு பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்க. அவன் பார்த்தான், நீ என்ன சொன்னாலும் சரி, பட் நான் சேர வேண்டிய ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தோடு சேர்ந்தா மட்டும்தான் என் வேதனைக்கு ஒரு முடிவு வருனா அந்த கூட்டம். எந்த கூட்டம்? தேவனோடு கூட நெருங்கி நிற்கிற கூட்டம் இல்லையா? அது எந்த கூட்டம்? இயேசுவின் கூட்டம். இயேசு யாரு? இயேசு யாரு? யோவான் 8 சொல்லுவாரு, பிதா என தனியா இருக்கவே விடவில்லை இல்லையா? 25, 26 பாத்தீங்கன்னா, யோவான் 8, 25, 26 பாத்தீங்கன்னா அங்க இயேசு சொல்லுவா, நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்ன தனியே இருக்க என்ன செய்யல, விடவில்லை. பிதா என் கூட என்ன செய்யறா, எப்போதும் இருக்கிறார் என்று சொல்லி 25, 26 நினைக்கிறேன். யோவான் 8, 25, 26 என்ன அனுப்பினவர். எத்தனை வசனம்? 29, 28 கூட சேர்த்து, 27 கூட சேர்த்து. ஆதலால் அவர்களை நோக்கி உயர்த்தின பின்பு நானே அவர் என்று சுயமாய் ஒன்று செய்யாமல் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட. அப்ப இவன் எந்த கூட்டத்தோடு சேர விரும்புறான்? தேவனோடு இருக்கிற கூட்டத்தோடு இவன் என்ன செய்ய விரும்புறான்? நாம சேர்ந்து கூட விரும்புறான் இல்லையா? இப்ப இருந்த கூட்டம் என்ன கூட்டம்? பின்னாடி போனான். அவன் எந்த கூட்டத்தோட சேர விரும்பல. பின்னாடி போறவன் எந்த கூட்டத்தோட சேர விரும்பல. தேவனோடு கூட இருக்கிற கூட்டத்தோட அவன் சேர விரும்பல. புரியல? இயேசு முன்னாடி போறாரு, எல்லாரும் பின்னாடி போறான். இவன் இந்த குஸ்தரோகி முன்னாடி வந்துட்டான் இல்லையா? அப்ப இடையில என்ன இருக்கு? இடையில என்ன இருக்கு? ஒரு கேப் இருக்கு இல்லையா? புரியுதுங்களா? இயேசு முன்னாடி போறாரு, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். குஷ்டரோகி ஒருவன் வந்து இல்லையா, ஒருவன் வந்து அவரை பணிந்து இல்லையா? பணிந்து என்ன அர்த்தம்? நீண்டு விழுந்துட்டான், நீண்டு அவர் காலில் விழுந்துட்டான். அப்ப இடையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு ஆளு கிட்ட 6 அடி கேப் பண்ணி வச்சுக்கோங்களேன். 6 அடி. ஏன்னா 6 அடி கேப் விட வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிடிக்க என்ன பண்ணிடுவான், காலை மிதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஒரு நீண்ட இடைவெளி எங்க இருக்கு? அதான் பைபிள் சொல்லுது. அவன் எல்லாரும் இயேசுவுக்கு பின்னாடி போனா, இவன் இயேசுவுக்கு பக்கத்துல வந்துட்டான். அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கு? இயேசுவுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? இடைவெளி இருக்கு. அந்த கூட்டம் எங்க சேர விரும்பல. இயேசு தேவனோடு கூட இருக்கிற கூட்டத்தோடு அவன் சேர என்ன செய்யல, விரும்பல. ஆனா இவனுக்கு என்ன விருப்பம்? தேவன் இல்லாத வாழ்ற கூட்டத்தோடு நான் வாழ விரும்பல. தேவன் இல்லாத இயேசு முன்னாடி போறான், இவன் பின்னாடி போறான். இவனுக்கு இயேசு என்னவே இல்ல, சம்பந்தமே இல்ல இல்லையா? இயேசு முன்னாடி போறாரு, இவங்க எல்லாம் பின்னாடி போறாங்க. இப்ப என்ன இருக்கு? இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா? இல்ல ஒரு கேப் இருக்கா? இவன் நீண்டு விழுற அளவுக்கு கேப் இருக்கு. இருக்கா? இருக்கா? அப்ப இயேசுவுக்கு இவனுக்கு என்ன இருக்கு? கேப் இருக்கு, இடைவெளி இருக்கு. அப்ப இவன் யாரோட கூட இருக்க விரும்பல, இயேசுவோடு கூட இருக்க விரும்பல இல்லையா? இயேசு யாரு? தேவனோடு இருக்கிறவர். அப்ப தேவனோடு இருக்கிற கூட்டத்தோடு இந்த கூட்டம் சேரதுக்கு என்ன செய்யல, விரும்பல. இந்த கூட்டம் எப்படிதான் இருக்குது? நாங்க கிறிஸ்தவனா இருந்தாலும் நாங்க பின்னாடி இருப்போம், எங்க போக மாட்டோம், தேவனோடு கூட இருக்க மாட்டோம். இன்னும் சொல்லப்படா, சேர வேண்டிய கூட்டத்தோட என்ன செய்ய மாட்டேன், நான் சேர மாட்டேன். கூட்டத்தோட கூட்டமா இருப்பேன், கூட்டத்துக்கு போவேன், போற கூட்டத்துக்கு போவேன், போய் நிற்கிற கூட்டத்துக்கு போவேன். ஆனா எந்த கூட்டத்தை மட்டும் போக மாட்டேன், தேவனோடு இருக்கிற கூட்டத்துக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன்றதுல இவன் உறுதியா இருக்கிறான். இவன் பார்த்தா இதுக்கு மேல இந்த கூட்டத்தோட நான் இருந்தேன்னா இந்த வேதனையிலேயே நான் செத்து போயிடுவேன். அதனால என் வேதனை மாற ஒரே ஒரு வழி இருக்கு, இந்த கூட்டத்தை விட்டு விலகி சேர வேண்டிய கூட்டத்தோட சேருவேனானா என் வேதனையை மாத்திக்க ஒரு வழி என்பதை அவன் உணர்ந்ததனால விலக வேண்டிய கூட்டத்தை விட்டு விலகினான்.
நீ விலக வேண்டிய கூட்டம் ஒண்ணு இருக்கு. நீ விலக வேண்டிய கூட்டம் ஒண்ணு இருக்கு. எந்த கூட்டத்தை விட்டு விலகு? தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம், தேவனோடு சம்பந்தப்படாத கூட்டத்தை விட்டு விலகு. ஒண்ணு என்ன? தேவனுடைய பிள்ளைங்க தான் பிரசங்கத்தை தான் கேட்கிறான், ஆனா யாரோட இல்ல? தேவனோடு இல்லாத கூட்டத்தை விட்டு என்ன செய்ய? விலகு. நம்பர் 2, தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தப்படாத கூட்டத்தை விட்டு விலகு. ஒண்ணு என்ன? ஒண்ணு என்ன? தேவனோடு இருக்கிற கூட்டத்தோட சேராத கூட்டத்தை விட்டு விலகு. நம்பர் 2 என்ன? தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம், தேவனோடு சம்பந்தப்படாதவர்களை விட்டு அந்த கூட்டத்தை விட்டு விலகு. 3 என்ன? எத்தனை பிரசங்கள் கேட்டாலும் தன்னை மாற்றிக்கொள்ளாத கூட்டத்தை விட்டு விலகு. இந்த 3 கூட்டத்தை விட்டு நீ விலகினா ஒரு கூட்டத்தோட நீ சேரலாம். இந்த 3 கூட்டத்தை விட்டு நீ விலகாத பட்சத்தில், எந்த கூட்டம்? தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனா என்ன இல்ல? தேவனோடு எந்த சம்பந்தமோ இல்ல. அவர் பாட்டுக்கு அவளுக்கிறாரு, இவர் பாட்டுக்கு இருக்கிறார் இல்லையா? ஒரே வீட்டுல கணவன் மனைவி இருப்பாங்க இல்லையா? கணவன் பாட்டுக்கு கணவன் இருப்பார், மனைவி பாட்டுக்கு மனைவி இருப்பார் இல்லையா? இருப்பாங்களா? இருப்பாங்க இல்லையா? புரியல. ஒரே வீட்டுல அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்களா? இருப்பாங்க. அத மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? இயேசுவா அவர் அங்க இருக்கட்டும், நாங்களா நாங்க இங்க இருக்கிறோம். என்ன இருக்க முடியாது? எனக்கும் இயேசுக்கும் என்ன இருக்காது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க தான் இயேசு பள்ளியாச்சே, நாங்க தான் இயேசு பள்ளியாச்சே. இப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு நீ விலகிதான் ஆகணும். நம்பர் 2 என்ன சொன்ன? தேவனுடைய பிள்ளைகளா இருந்து தேவனுடைய என்ன கிடையாது, எந்த சம்பந்தமோ எந்த ஒரு ஐக்கியமோ, அவர் அங்க பேசுறாரு, இவர் இங்க பேசுறாங்க, அவ்வளவுதான் இல்லையா? அவர் என்ன சொன்னாரு கூட இவங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியாது, இவங்க இவங்களுக்கு என்ன சொல்றான்னு தெரியாது. எங்கதான் இருக்கும்? ஒரே வீட்டுல தான் இருக்கும் இல்லையா? அத போல ஒரு கூட்டம். 3வது என்ன? 3 நாளா பிரசங்கம் கேட்டாச்சு, ஒரு மாற்றமோ? நம்ம எத்தனை வருஷமா பிரசங்கம் கேட்கிறோம்? என்ன மாற்றம்? எத்தனை வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? என்ன மாற்றம்? எத்தனை வருஷமா பிரசங்கம் கேட்கிறோம்? என்ன மாற்றம்? என்னென்ன பிரசங்கம் கேட்கிறோம்? என்ன மாற்றம்? எந்த பிரசங்கம் கேட்டாலும் மாற்றம் இல்ல, என்ன பிரசங்கம் கேட்டாலும் மாற்றம் இல்ல, யார் பிரசங்கத்தை கேட்டாலும் மாற்றம் இல்ல. இப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு அவன் விலகினான். யாரு? குஷ்டரோகி. இந்த 3 கூட்டத்தோட விலகின பிறகுதான் ஒரு கூட்டத்தோட சேர முடிஞ்சிச்சு. எந்த கூட்டம்? எப்போதும் தேவனோடு கூட இருக்கிற கூட்டம். ஏசு எந்த கூட்டம்? நான் எனக்கு பிதாவுக்கு பிரியமானதை செய்யறபடினா பிதா என்ன செய்யறதில்ல, என்ன தனியா இருக்கவே விடல அப்படின்னா இந்த கூட்டம் எந்த கூட்டம்? தேவனோடு கூட இருக்கிற கூட்டம். எந்த கூட்டம்? அவன் பார்த்தான், இதுக்கு முன்னாடி எந்தெந்த கூட்டத்துக்கோ போனேன், எந்தெந்த கூட்டத்துக்கு போறவங்களோடயோ போனேன், ஆனா இல்ல இதெல்லாம் என் வேதனையை மாத்தாதுன்னா இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கிறேன். என் வேதனையை மாத்துகிறது ஒரே ஒரு கூட்டம் தான். எந்த கூட்டம்? எந்த கூட்டம் தேவனோடு கூட இருக்குதோ அந்த கூட்டத்தோட நான் கூடினால்தான் என் வேதனைகள் மாறும் என்பதை அந்த குஷ்டரோகி புரிஞ்சதுனால எல்லாரையும் விட்டு விலகினான். இந்த 3 கூட்டத்தை விட்டு அவன் விலகி எந்த கூட்டத்தை சேர்ந்தான்? அப்பொழுது அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். உடனே சொன்னா, விலக வேண்டிய கூட்டத்தை விட்டு விலகிட்டல்ல, சேர வேண்டிய கூட்டத்தோட சேர்ந்துட்டல்ல, இதுக்கு மேல உன் வேதனை நீக்கிதான் தீருவேன். இதுக்கு மேல எங்க இவர் கூட்டத்தில் தாங்க 3 நாளா உட்கார்ந்துக்கிறான். இவர் கூட்டத்தில் தான் என்ன பண்ணி இருக்கிறான்? 3 நாளா உட்கார்ந்துக்கிறான். இவர் கூட்டத்தில் தான் 3 நாளா வேதனையோட இருக்கிறான். இவன் கூட தான் இவர் பிரசங்கம் தான் 3 நாளா கேட்டு இருக்கிறான். அப்ப பிரசங்கத்தை கேட்கறதுனால ஒண்ணு நடக்காது. பிரசங்கத்தை அப்போ இயேசுவே கூட்டத்துக்கு போறதுனால ஒண்ணு நடக்காது இல்லையா? அப்ப நமக்குள்ள நடக்க வேண்டியது நடந்தாதான் நமக்கு உள்ள நடக்க வேண்டியது நடக்கும். ஆமே, நமக்கு உள்ள நடக்க வேண்டியது நடந்தாதான் நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும்னா அவன் புரிஞ்சுட்டான். இந்த 3 கூட்டத்தோட இனி சேரவே மாட்டேன். எந்த கூட்டம்? தேவனுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத கூட்டம். அடுத்த கூட்டம் எந்த கூட்டம்? தேவனுக்கு அவங்களுக்கு என்ன எந்த தொடர்புமே இல்லாத ஒரு கூட்டம். எந்த கூட்டம்? ஆண்டவர் எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் ஒரு மாற்றமோ, அதே நிலைமை, அதே செயல்பாடு, அதே பேச்சு, அதே காரியம், ஒண்ணு கூட என்னவே கிடையாது. எதுலையுமே எந்த ஒரு மாற்றமே. 3 நாளா பிரசங்கம் கேட்டா உட்காந்து எந்த மாற்றமும் இல்ல.
நம்ம 3 நாளா இல்ல, நம்ம எத்தனை நாளா பிரசங்கம் கேட்கிறோம்? எந்த மாற்றம், எந்த கூட்டத்தோடு இருக்கிறோம்? ஒரு பிரசங்கம் பேசுறது எதுக்குதான்? எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துக்க தான் கர்த்தர் பிரசங்கத்தை பேசுறார் இல்லையா? பிரசங்கம் எதுக்கு? எனக்குள்ள ஏற்பட வேண்டிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் பிரசங்கம். பண்ணா அந்த மாற்றமே ஏற்பட அந்த பிரசங்கத்தை கேட்கணும். பிரசங்கம் கேட்கறது எதுக்கு? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள இல்லையா? பிரசங்கம் கேட்கறது எதுக்கு? மாற்றத்தை ஏற்படுத்த. அந்த மாற்றம் ஏற்பட அந்த பிரசங்கத்தை கேட்கணும்ன்ற. பிரசங்கத்தை கேட்டாச்சு, ஆனா என்ன வரல? ஒரு மாற்றமா வரல. அப்புறம் அந்த பிரசங்கத்தை கேட்கணும். வேஸ்ட்தானே? நேரம் வேஸ்ட்தானே? காலம் வேஸ்ட்தானே? சமயம் வேஸ்ட்தானே? இந்த 2.5 மணி நேரம் உட்கார்ந்து வீட்டுல வேலை செஞ்சா ஒரு வீட்டுல வேலை நடந்திருக்குமே, நிலத்துல வேலை செஞ்சா நிலத்துல வேலை நடந்திருக்குமே, ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குமே, 10 ரூபாய் காசு கைக்கு வந்திருக்குமே, இத்தனை விட்டு வந்தது எதுக்கு? ஒரு பிரசங்கத்தை கேட்கணும்னா குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? 2.5 மணி நேரம் ஆராதனாலும் வீட்டுல இருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம், இங்கிருந்து போறதுக்கு 1 மணி நேரம், நம்ம ரெடி ஆகிறதுக்கு ஆக மொத்தம் ஒரு 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். இந்த 5 மணி நேரத்தை நீ செலவழிச்சு நீ பெற்ற நன்மை என்ன? ஒரு ஆராதனைக்கு 5 மணி நேரம் என்ன செய்யறோம்? நம்ம வீணடிக்கிறோம் இல்லையா? இந்த 5 மணி நேரத்தை நம்ம செலவழிச்சு நீ பெற்ற நன்மை என்ன? இது 2 மணி நேரம் சேர்த்து உடைச்சாக்க நான் சொல்ற நாளைக்கு 1000 ரூபாய் காசு கிடைக்குமே. அப்ப தேவன் என்ன விரும்புறா? பேசுறது மாறுவதற்காக தான் இல்லையா? பேசுறது எதுக்குதான்? மாறுவதற்காக தான். நான் மாற மாட்டேன்னு பேச்ச பிரயோஜனம் இல்லையே. நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். வாயில சொல்லல, வாழ்க்கையில சொன்னா இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லையே. அவன் பார்த்தான் 3 நாளா அப்படியேதான் இருந்தான். எப்படி இருப்பேன்? போன கூட்டத்தோடலாம் போவேன், போற கூட்டத்தோடலாம் போவேன், அப்படியே உட்கார்ந்தா அப்படியே இருந்து விட்டுட்டு போயிட்டாரு. நீ போன கூட்டத்தெல்லாம் போவனேனா, போற கூட்டத்துல தான் போயிட்டு இருப்பா, அப்படியே இரு. எப்படியே இரு? குஷ்டரோகியாவே இரு, வேதனையிலே இரு, நாத்தம் அடிச்சு கிடக்கடு, நாத்தம் அடிச்சு கிட. யார் வேணும்னு சொன்னா? குஷ்டரோகியோட வாசனையா வீசும்? குஷ்டரோகி பக்கமான வாசனையா வீசும்? இல்ல, நாத்தம் அடிச்சு கிட. யார் வேணா வேணான்னா? நாத்தத்தோட வாழு. யார் வேணா வேணான்னா? இல்ல, நான் நாத்தமான வாழ்க்கை எனக்கு வேணாம். என் வாழ்க்கையில வாசனை வீசுனா வெளியே வா, விலகி வா. எதை விட்டு விலகு? பேருக்கு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆண்டவருடைய எந்த தொடர்பும், ஒரு தொடர்பும் கிடையாது. பல பிரசங்கத்தை கேட்டாலும் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த 3 கூட்டத்தை விட்டு விலகி தேவனோடு இருக்கிற கூட்டத்தோட கூட நீ சேருவாயானால் உன் வேதனையை மாற்றி உன்னை களிப்பாக்கி உன்னை சந்தோஷப்படுத்தி சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தை உனக்கு கொடுத்து அனுப்புவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. தேவ சமத்து வந்திருக்கிறோம். வேதனையை மாற்றி சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தை உனக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் நீ பட்ட வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் நீ பட்ட துக்கத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் நீ வடிச்ச கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும்னு விரும்புகிறார். கிடைக்கணும்னா விலக வேண்டிய கூட்டத்தை விட்டு நீ விலகிதான் ஆகணும். உன் வேதனைக்கு ஒரு முடிவு வரணும்னா, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வரணும்னா, உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு வரணும்னா, தாங்க முடியாத வேதனைகளுக்கு ஒரு முடிவு வரணும்னா விலக வேண்டிய கூட்டத்தை விட்டு விலகு. எந்த கூட்டத்தை விட்டு விலகு? தேவனுடைய பிள்ளைகளை இருந்தோம், தேவனோடு இருக்கிறவர்களோட இல்லாத கூட்டத்தை விட்டு விலகு. தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனா யாரோட இல்ல? தேவன் யாரோட இருக்கிறாரோ அவர்களோட கூட இல்லாத கூட்டத்தை விட்டு விலகு. தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம், தேவனோடு சம்பந்தப்படாத வாழ்க்கையை வாழ்கிற கூட்டத்தை விட்டு விலகு. தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம், பல பிரசங்கங்களை கேட்டோம், தன்னை மாற்றிக்கொள்ளாத கூட்டங்களை விட்டு விலகு.
இந்த 3 கூட்டத்தை விட்டு நீ விலகினாதான் ஒரு கூட்டத்தோட நீ சேர முடியும். எந்த கூட்டம்? தேவனோடு கூட இருக்கிற கூட்டம், தேவனை விட்டு பிரியாத இருக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தோடு கூட என்றைக்கு இந்த குஷ்டரோகி சேர்ந்தானோ அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில வேதனைக்கு ஒரு முடிவு வந்துச்சு. நம்ம வேதனைக்கு ஒரு முடிவு வரணும், இதை செஞ்சோன்னா நம்ம வேதனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். பரிசுத்த பிதாவே, இதில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க என்ன சொல்ல தூண்டுறீங்களோ அதை சொல்லியிருக்கிறேன், நீங்க சொல்ல தூண்டுறதை நான் சொல்லியிருக்கிறேன். எங்க வேதனை மாறணும், எங்க வேதனை மாறணும் ஆண்டவரே. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். வேதனையோட போறதுக்காக நாங்க வரல, வேதனை மாற்றப்பட்டு போறதுக்கு தாங்க நாங்க வந்திருக்கிறோம். எங்க வேதனை மாற இதுதான் வழின்னா, அந்த குஷ்டரோகி வேதனை மாறுறதுக்கு இதுதான் வழின்னா, அதே வழியை நாங்களும் கடைபிடிக்க, நாங்களும் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும், எங்களுக்கு கிருபை பாராட்டும், எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்க ரத்தத்தின் வல்லமைகளை அர்ப்பணிக்கிற விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இதுவரைக்கும் சந்திச்ச வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை மாட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவக்கரம் எங்க கூட இருக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிச்சு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.